பகவானே கிருஷ்ணா பெருமாளே. லோக்கலா எஸ்டிடியா? எஸ்டிடி. ஹலோ முதலாளி, நான் முத்து பேசுறேன். இங்க காலையிலே வந்துட்டேன். ஆமா, இப்பவே நாங்க போறேன். நீங்க தைரியமா இருங்க. என்ன ஆனாலும் நாங்க அவனை கூட்டிட்டு தான் வருவோம். ஓகே? முத்து, அதோ பெனி. பெனி, 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 நம்ம முதலாளி உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. டேய், என்னடா இது? கையடா, முதலாளி கிட்ட போய் சொல்லு, இனி நான் வேலைக்கு வர மாட்டேன். சரி விடு, முதலாளியை வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போ. எதுக்கு? 5 வருஷ தண்டனைக்கு நன்றி சொல்லவா? பெனி, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. இந்த கேஸ்ல உன்னை காப்பாத்த முதலாளி ரொம்ப ட்ரை பண்ணாரு. ஆனா போலீஸ் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தனால முத்து, நீ கிளம்பு. பெனி, அப்படி போனா எப்படி? உமாபதி முதலாளி பத்தி தெரியும்ல. கையடா. இங்க டாக்ஸி ஸ்டாண்ட் எங்க இருக்கு? அந்த பக்கம். சையத் அலி கான் வண்டி எங்க? சையத் அலிக்கு சவாரி போயிருக்காரு. நீங்க எங்க போனோம்? வந்தா பென்னி வந்து விசாரிச்சான்னு சொல்லுங்க. அவர் கொஞ்சம் தூரமா போயிருக்காரு. வர கொஞ்சம் லேட் ஆகும். வந்தா கூட ஸ்டாண்டுக்கு வருவாரா தெரியல. வீட்டுக்கு போயிடுவாரு. யார் அந்த ஆளு? நம்ம முதலாளி உமாபதி இருக்காருல்ல, அவரோட ஆளு. இவன் ஜெயில தானே இருந்தான். அவனை விட்டுட்டாங்களே இல்ல ஓடி வந்துட்டானான்னு கடவுளுக்கு தான் தெரியும். எனக்கு அப்பவே தெரியும் அவன் வரமாட்டான்னு. தந்திரமா தான் அவனை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அப்பதான் நம்மள தசை திருப்பிட்டு அவன் எடுத்துட்டு போன நகையெல்லாம் நம்மளால திரும்ப வாங்க முடியும். 1 2 இல்ல, 8 லட்சம் மதிப்புள்ள சரக்கு. இல்ல, சண்டை போட்டு அவனை நீங்க அடிச்சு இழுத்துட்டு வர வேண்டாம்னு சொன்னதுனால தான் நாங்க விட்டுட்டு வந்தோம். கவனமா அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒளிச்சு வச்ச தங்கத்தை அவன் எடுக்கிறதும் நாம அவனை முடிக்கிறதும் ஒரே டைம்ல இருக்கணும். அவனோட பணத்தை கூட அப்புறம் யாரும் பார்க்க கூடாது. முதலாளி, இவன் அவனை கொன்னுட்டான்னா அந்த பணத்தை புதைக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அவனை ஃபாலோ பண்றத பாருங்க. முதல்ல அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சாதானே ஃபாலோ பண்ண முடியும். ஐயோ கடவுளே, முதல்ல அவனை ஃபாலோ பண்ணி அப்புறம் தான் அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். ஃபூல்ஸ். ஒரு விஷயம் கன்ஃபார்ம், இங்க வந்தான்னா அவன் சையத் அலியை பார்க்காம போக மாட்டான். பொண்ணு பசங்கன்னு வந்ததுக்கு அப்புறம் உமாபதி சவகாசம் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். போலீஸுக்கு பயந்து பயந்து திருட்டு சரக்கெல்லாம் எடுத்துட்டு ஓடி நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். காசு வந்து என்ன பிரயோஜனம்? ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கவே சரியாயிடுது. இல்ல, நீ கஸ்டடியில் இருக்கும்போது உங்ககிட்ட எவ்வளவு மதிப்புள்ள சரக்கு இருந்தது? எதுக்கு? போலீஸுடைய கணக்கு 2 லட்சம், உமாபதியை பொறுத்த வரைக்கும் 10. மீதி இருக்கிற 8 லட்சமும் நீ எங்கேயோ பதுக்கிட்டேன்னு தான் உமாபதி சொல்றான். உனக்கு தெரியுமா, இங்க கூட என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி கேட்டாங்க. உண்மையை சொல்லு, நீ எங்க பதுக்க வச்ச? மீதி இருக்க 8 லட்சத்தை போலீஸ் எடுத்துட்டாங்க. அடக்கடவுளே, நல்ல கதையா இருக்கு. என்னங்க சும்மா கதை பேசிட்டு இருக்காம சாப்பாடு எடுத்து அவர் கொஞ்சம் போடுங்க. போதும்.
அது ஜெயிலில் இருக்க டேஸ்ட் மாதிரி இங்கே இருக்காது. இருந்தாலும் குடம்புளியில் செஞ்ச குழம்பு. பரவாயில்ல, எனக்கு போதும். என்னடா இவன் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டி மெயின்டைன் பண்ணுறான். அவன் ஒரு அப்பாவி. இல்லை, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? பேங்க்ல கொஞ்சம் பைசா இருக்கு. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஊரை விட்டு கிளம்பலான்னு இருக்கேன். எங்கே போற? எங்கே போகிறதுன்னு தெரியல. ஆனால் இங்கே எனக்கு செட் ஆகாது. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் எப்போ என்னை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் நிறுத்திட்டேன்னு சொன்னாலும் யாரும் அதை நம்ப மாட்டாங்க. எந்த வழியும் இல்லாமல் போச்சுன்னா அங்கே சுற்றி இங்கே சுற்றி திரும்பி அங்கேயே போக வேண்டியதாயிடும். வேண்டாம், போயிடுறேன். எங்கேயோ போகிறேன். ஒரு விதத்தில் அதுதான் நல்லது. மனசுக்கு கொஞ்சமாவது நிம்மதி கிடைக்கும்ல. இந்த பீடி என்னங்க? எங்க- ஆ? இந்தாங்க, ஆ. இவனை கொஞ்சம் பிடிங்க. நான் போய் பாய எடுத்துட்டு வந்துடுறேன். ம். வழக்கமா இந்த நேரத்துல படுத்து தூங்கிடுவே செல்லம். என்னாச்சு உனக்கு? செல்லக்குட்டி தூங்கு. உன் பிள்ளைய நான் ஒரு அடி தூக்கி பார்க்கட்டுமா? உன் பையனோட பேர் என்ன? விக்ரம. இந்தாங்க, நீங்களும் படுத்துக்கோங்க. குழந்தைய என்கிட்ட கொடுங்க. வா. அழக்கூடாது, அழக்கூடாது. தூங்கு, தூங்கு. பீடி தான் இருக்கு. இது ஒண்ணுதான் இவகிட்ட இருந்து மறைச்சு வைக்க முடியும். எனக்கு வேணாம், நான் நிறுத்திட்டேன். என்னடா சொல்ற? உண்மையாவா? என்னடா சொல்ற நீ? உண்மையை சொல்லணும்னா நீ ஜெயிலுக்கு போனதே நல்லது. உன்னுடைய கெட்ட பழக்கம்லாம் மாறி போச்சு. பீடி பிடிக்கிறத நிறுத்த முடியும்னா நானும் கொஞ்ச நாள் உள்ள போயிருக்கேன். அது இருக்கட்டும், நீ இப்படி தனிமரமாவே வாழலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்னப்பா யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. புரியுது. பழசெல்லாம் நினைச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. கிடைக்கிறதான் கிடைக்கும். படைச்சவன் என்ன முடிவெடுக்கிறானோ அதுதான் நடக்கும். என்னங்க, தேவையில்லாம விடிய விடிய பேசிட்டு இருக்காம சீக்கிரம் வந்து படுங்க. அடிக்கடி இந்த மாதிரி குரல் கொடுக்கறதோட சரி, வேற தொந்தரவே இருக்காது. அவ ஒரு சாதுடா. சரி, நீ தூங்கு. அப்ப குட் நைட். ஆனி, நீ ஆசைப்பட்ட மாதிரி இன்னிலிருந்து நான் ஒரு புது மனுஷனா வாழ போறேன். இந்த கல்லறைங்களுக்குள்ளதான் அவன் நகையை ஒளிச்சு வச்சிருக்கானா? அந்த கல்லறையை தோண்டி பார்க்கலாமா? டேய் முட்டாள், நகை கன்ஃபார்மா இருக்கான்னு தெரியாம கல்லறையை உடைக்கிறது கிழங்கு வளர்ந்துருச்சா இல்லையான்னு தெரியாம செடியை பிடிங்கி பாக்குற மாதிரி. கல்லறையில ஏதுடா கிழங்கு? ஷட் அப். முருகா, குட் மார்னிங்ண்ணா. குட் மார்னிங். பேங்க் வந்தீங்களா? ஆமா. அப்புறம் வீட்ல குழந்தை குட்டிகளா யோ, சௌக்கியம் தானே? எனக்கு குழந்தை இல்ல, குட்டி இல்ல. என்னையா பேசிக்கிட்டு இருக்க நீ? ஐயோ, சாரி. யாரு அவன்? ஓ. கடவுளே. டேய், ஆ? ஆ? புது செக்யூரிட்டியா? வேலாயுதத்தை மறுபடியும் மாத்திட்டாங்களா? ஆ? அவர் எங்க மாத்திருக்காங்க? கண்ணு தெரியாதா உனக்கு? சிஐக்கு செக்யூரிட்டிக்கு வித்தியாசம் தெரியாதா உனக்கு? ஓ, சாரி சார்.
காக்கி ட்ரெஸ் போட்டதுனால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இதுக்கு தான் சொல்றாங்க போலீஸ்க்கு மட்டும்தான் காக்கி யூனிஃபார்ம் இருக்கணும்னு. இந்த ஆட்டோக்காரனுக்கும் தோட்டக்காரனுக்கும் கண்டக்டருக்கும் செக்யூரிட்டிக்கும் அவனுக்கும் இவனுக்கும் இப்படி கண்டவனுக்குலாம் கொடுத்தா இப்படிதான் சார் ஆகும். தேவையில்லாத குழப்பங்கள் வரும். அது காக்கியோட பிரச்சனை கிடையாது. பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிற காமன் சென்ஸ் வேணும். என்ன உன் பேரு? மிஸ்டர் அனந்தகிருஷ்ண சுவாமி, வயசு 50, ஆலண்ட் அண்ட் எலைட் கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர். தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்க காசு எடுக்கிறதுக்காக வந்தேன். நம்பர் 69546721. உன்கிட்ட நான் உன்னோட பேர் மட்டும் தானே கேட்டேன். இந்த காக்கி சட்டைக்குள்ள பெரிய காமெடியனே ஒளிஞ்சிருக்காரு. போதும் போதும், உன் விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சாரி சார். பேங்க்ல யாராவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஏன் இல்ல, நீங்க யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கீங்களேன்னு கேட்டேன். எஸ்பி உள்ள இருக்காரு. அவரு தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரா? ஐயோ சாரி சார், ஐ அம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். ஐ வில் எக்ஸ்பிளைன். சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காம வாயை மூடிட்டு போயா. தேங்க் யூ சார். அடச்சி இவன். எக்ஸ்கியூஸ் மீ, work is worship. யார் இவன்? குட் மார்னிங். சிஐ நீங்க இங்க தான் இருக்கீங்கன்னு சொன்னாரு. ஐ எம் அனந்தகிருஷ்ண சுவாமி, வயசு 50. உங்க வயசு என்ன? ரொம்ப திமிரு. நீ மதியம் கேஷுவல் லீவ் எடுத்துரு. 3 மணிக்கு நான் வரேன்னு சொல்லியிருக்கேன். சரி. சார், எதுக்காக எப்ப பார்த்தாலும் பேங்க்ல இருந்து காசு எடுக்கிறீங்க? தின்றதுக்கு. எல்லாரும் பேங்க்ல இருந்து எதுக்காக காசு எடுப்பாங்க? சார், என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. உங்க செலவை நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாமேன்னு தான் நான் கேட்க வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்ப அதை முதல்ல கேட்க வேண்டியதானே? இப்பவே நீங்க சேர்த்து வைக்கலன்னா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பெரிய கடங்காரனாயி எங்க கிட்ட வந்து காசு கேட்பீங்களோன்னு ஒரு பயத்துல தான் சொல்ல வந்தேன் சார். நான்சென்ஸ். ஏன் சார்? பென்னி, எப்ப ரிலீஸ் ஆன? நேத்து. இங்க என்ன பண்ற? பேங்க்ல அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ண வந்தேன். பழைய மாதிரி எதுவும் இல்லல்ல? இல்ல சார். தேவையில்லாம எங்களை வேலை செய்ய வச்சிராத, சரியா? யார் சார் இவரு? சீனிவாசன் அடித்தடி கேஸ்ல ஒரு கைதி. குரு சார் இருக்கும்போது தான் நான் பிடிச்சேன். அவன் 5 வருஷம் ஜெயில இருந்தான். பார்க்க ரொம்ப டீசெண்டா இருக்கானே. அவன் கிராஜுவேட். அப்படியா? காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போதே அரசியல்வாதிகளோட சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் முதலாளிங்களே அவனை கூப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரவுடி ஆயிட்டான். அவனை கொடுக்கும்போது உமாபதியோட கையாளா இருந்தான். ஆனா இவன் கோர்ட்டுக்கு போனப்ப அவங்க பேரை சொல்லவே இல்லை. இவனை காப்பாத்திருவான்னு சொல்லி இவனுக்கு வாக்கு கொடுத்துருந்துருக்காங்க. காப்பாத்தினா மாட்டிப்போங்கிறதுனால இவனை விட்டுட்டாங்க. ஐயோ, இப்படிப்பட்ட கஷ்டமான விஷயத்தெல்லாம் கேட்கிறப்போ இந்த காக்கியை கலட்டிட்டு காவி கட்டிக்கலாமான்னு தோணுது சார். யூனிஃபார்மை காவியா மாத்தி என்ன பிரயோஜனம்? அப்படி இல்ல சார், நான் சன்னியாசியா போறத பத்தி சொல்ல வந்தேன். ஷட் அப். நான் அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ண யாரை பார்க்கணும்? அங்க மேனேஜரை போய் பாருங்க. ஓகே மேனேஜர் சார். என்ன விஜயலட்சுமி, எப்படி இருக்க? குட் மார்னிங் மிஸ்டர் நாகேந்திரன். குட் மார்னிங். How are you Mr. James? சாமி சாரா? ஃபைன். 5 லட்சமா? ஆமா. ₹10 சில்லறை வேணும் சார். இதெல்லாம் போய் பெட்டி கடையில் வாங்க கூடாதா? அவங்க தான் பேங்க்ல வாங்கிக்க சொன்னாங்க. அப்ப வெயிட் பண்ணு. ஓகே தானே? ஒரு வாட்டி பாத்துக்கிறேன். ஓகே. டோக்கன் 23. முருகா, ஹெல்ப் ஹெல்ப்! திருட திருட! காப்பாத்துங்க! யாராவது வாங்க! காப்பாத்துங்க! ஏன் படத்தை திருட பாக்குறான்? டேய், படத்தை குடுறா! டேய், விடு! ஹெல்ப்! டேய், படத்தை குடுறா! ஹெல்ப் ஹெல்ப்! காப்பாத்துங்க! படத்தை குடுறா! டேய், விடுடா! டேய், குடுடா! படத்தை குடு! டேய்,
சார் ஏய், ஏன் கிளம்பிட்டியா? 5 லட்சம் சார். சார் பிடிங்க சார். முருகா என் பணம் நடிச்சு சார். ஒரு திருடன் என் பணத்தை திருட்டு போயிட்டான் சார். என்னோட பணம். முருகா என் பணத்தை திருட்டு போயிட்டா. பணம். சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன். ஹெட் கான்ஸ்டபிள் குமரேசன் ஹியர். அடிச்சிருச்சா? கன்ஃபார்மாவா? 5 லட்சமா? குமரேசனுக்கு லாட்டரி அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். புடிங்கிட்டு ஓடும்போது குற்றவாளி எந்த பக்கம் போனா? சரி சரி. என்னாச்சு சார்? தனஸ்ரீ பேங்க்ல இருந்து ஒருத்தன் 5 லட்சம் அடிச்சுட்டு ஓடி இருக்காயா? சரியான ஆள் கிடைக்கலனா இந்த கேஸ்ல ஒன்னதான் தூக்கி போடுவான் பாத்துக்கு. அடிச்சேன்னா ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இல்லாதப்போ பேங்க கொள்ளையடிச்சிருக்காயா? அவன் எவ்வளவு திறமையான திருடனா இருக்கான் பாத்துக்கு. ஆனாலும் இப்ப இருக்கிற திருட்டு பசங்க நம்மளோட திறமையா தான் சார் இருக்காங்க. ஐயோ, உன்னோட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு தான்டா பைத்தியம் பிடிக்கும். எஸ்பிக்கு கால் பண்ணுங்க சார். அந்த காட்டுமாக்கான் கோட்ரஸ்ல இருக்கானோ இல்லையோ? ஹலோ, எஸ் எஸ்பி கேர். நான் ஹெச்சி குமரேசன் சார். தனஸ்ரீ பேங்க்ல. எப்போ? ஓஹோ, ஐ சி. எஸ்ஐ எங்க போனாரு? எஸ்ஐ இஎஸ்ஐக்கு போயிருக்காரு சார். சி பாலச்சந்திரன் எங்க? அவரு அனாதை குழந்தைங்களுக்கு முட்டாய் கொடுக்க போயிருக்காரு சார். ஓ, அப்ப குமரேசன் எங்க போனாரு? உள்ளனையா? நான் தான் சார் குமரேசன். ஓ சாரி சாரி. நீ உடனே ஜீப் எடுத்துட்டு வா. விலங்கு எடுக்கணுமா சார்? வேண்டாம், அதை நீ எடுத்து கழுத்துல மாட்டிக்க. சார். அதை எடுத்துட்டு சீக்கிரம் வாயா. நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஏய், பாத்து போடா. டேய், என்ன என்ன ஆச்சு? தனஸ்ரீ பேங்க்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு யாரோ ஓடிட்டாங்களா? ஐயோ, ஓடுனது அவனாதான் இருக்கும். யாரு? அந்த பெண்ணி தான். அவன் அங்க வச்சு பார்க்கும்போதே எனக்கு சந்தேகம் வந்தது. அப்பவே அவனை அரெஸ்ட் பண்ணியிருந்தா இப்ப இப்படி நடந்திருக்குமா? அறிவாளி, நீ ஒரு வாத்தியாரோட பொண்ணு தாங்கிறத நான் ஒத்துக்கிறேன், மாற மாட்டேன். நீ போய் முதல்ல அந்த ஸ்டிக்கும் கேப் எடுத்துட்டு வா போ. வெட்டிய குடுறா. வெண்ணி, மறுபடியும் தொடங்கிட்டல்ல? சார், இவன் பேங்க்ல ஒரு ஆளோட பெட்டியை திருட்டு வரும்போது இவனை துரத்திட்டு வந்த சார். நான் எதுவும் பேசாத. 5 வருஷம் ஜெயில இருந்தது பத்தாதா? சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஒரு தப்பு பண்ணல சார். அப்படி கேளுங்க சார். இவன் பேங்க்ல ஒருத்தரோட பணத்தை திருட்டு ஓடி வந்தப்போ நான் பிடிக்க ஓடி வந்தேன் சார். நான் இவன் தான் திருட. இல்ல சார், இவன் தான். பெண்ணி, அவனை விடு. மரியாதையா சரண்டர் ஆகிறதா நல்லது. இல்ல, நான் இனி திருடப்பட்டதை ஏத்துக்க மாட்டேன். இந்த பணத்தை பேங்க்ல பெண்ணி ஓடாத, நில்லு. ஏய், நான் உன்னை விட மாட்டேன். விடுங்க சார்.
நான் திருடலன்னு சொல்றேன்ல. சாரதி, 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 அந்த ரிவால்வர் எடு. யாரு? ஐயோ, தள்ளி நில்றி. நிறுத்து நிறுத்து, இதான் அந்த வீடு. கண்ணு கூட தெரியாமாரா? யாரா நீங்களா? போங்கடா. சார், வீட்ல ஏதாவது பிரச்சனையா சார்? எவனோ ஒருத்தர் பெட்டி தூக்கிட்டு போறான். உங்க அப்பா வண்டில ஏறியா? சார் 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 ஐயோ, என் ஆட்டோ எடுத்துட்டு போறானே. வாடா வாடா, சீக்கிரம் எடுறா வண்டியை. வண்டியில இறங்குடா, இறங்குடா. உன்னோட படமா? உன்னோட படமாடா ராஸ்கல்? திருப்பி கொடுக்காம இறங்குடா. நீ பணத்தை திருடிட்டு என்ன திருடனாக்குறியா? அந்த பக்கம் போ. மரியாதையை இறங்கிடு. கழுத்த விடுற. அயோக்கிய ராஸ்கல், எனக்கு விட போறதால நல்லவனா இருக்கலான்னு பார்த்தா என்ன விட மாட்டீங்கல்ல. 5 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தவன்டா நான். ஒன்னால ஒரு 5 வருஷம் இல்ல ஒத்துக்க மாட்டேன். போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம நீ நான் ஓய போறது இல்லடா. நான் சொல்றத கேளு. உனக்கு கேட்க வேண்டாம். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு இதுல 1 லட்சம் ரூபாய் மட்டும் போதும். மீதியை நீ எடுத்துக்கோ. 1 வாரத்துக்கு அப்புறம் நான் வேணா போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறேன். என் தங்கச்சியோட உயிரை காப்பாத்துறது தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். என்ன நம்பிதான் அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளோட ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எங்க வேணா வரேன். தயவு செஞ்சு என்ன தடுக்காத ப்ளீஸ். ஆபரேஷன் நடக்கலன்னா என்னோட தங்கச்சி
மயங்கி விழுறவங்கள பாத்திருக்கேன், அதுக்கு இப்படியா? என்னாச்சு டாக்டர்? சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. மனுஷனா பிறந்துட்டார்ல, மெடிக்கல் சயின்ஸுக்கே தெரியாத புது புது நோயெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ரெஸ்ட் எடுக்கட்டும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மயங்கி இருக்காரா? என்ன பொண்ணு பார்க்க வரும்போது இப்படிதான் மயங்கி விழுந்தாரு. ஆனா அன்னைக்கு 2 மணி நேரத்திலே மயக்கம் தெளிஞ்சிருச்சு. வீட்ல வேற யாருக்காவது இந்த மாதிரி? இவரோட அப்பாவுக்கும் இப்படிதான் அடிக்கடி மயக்கம் வரும். ஆனா அது அவர் தண்ணி அடிக்கும் போது. ஓகே ஓகே, மயக்கம் தெளிஞ்சா உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா சார். என்னங்க, அவங்க போயாச்சு. பார்த்துட்டு நிக்காம தூக்கி உட்கார வை காமாட்சி. ஆமா, எத்தனை நாளைக்கு நீங்க மயக்கமா இருக்கிற மாதிரி நடிக்க போறீங்க? போலீஸ் அவனை பிடிக்கிற வரைக்கும். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. சொல்லி தொலை. டாக்டர் சொல்லியிருக்காரு, வெறிநாய் கடிச்சா கூட இந்த மாதிரி மயக்கம் வரும்னு. அது உண்மையான மயக்கம். ஆமா, நீ என்னைய எதுக்கு வெறிநாய கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆனா உங்க தொப்புல சுத்தி 14 ஊசி போடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தொப்புலா? கடவுளே, என்னோட தொப்பு! என்னங்க 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 டாக்டர்? தொழிலாளிகளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துதான் ஆகணும். சுவாமி தான் வழக்கமா பேங்க் காசு எடுக்க போவாரா? இது 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருத்தன் புடுங்கிட்டு ஓடுவான், அவனை பிடிக்கிறங்கிற பேர்ல இன்னொருத்தன் பின்னாடி ஓடுவான். ஹவுஸ் இட்? அதுல ஒருத்தன் எங்க லிஸ்ட்ல இருக்கிறவன் தான். அவனா தான் இருக்கும்னு நாங்க கெஸ் பண்றோம். எனிவே, அவனை சீக்கிரமா கஸ்டடியில் எடுத்து என் பணத்தை திருப்பி கொடுக்கிற வழியை பாருங்க ப்ளீஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். தேங்க்யூ. முதலாளி இருக்காரா? உள்ள இருக்காரு. என்னாச்சு? அவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? முதலாளி எங்களை மன்னிச்சிருங்க, பென்னி மிஸ் ஆயிட்டான். அப்ப என்னோட தங்கம்? அதையும் எடுத்துட்டு தான் போயிருப்பான். அவன் கூட இப்போ இன்னொருத்தனையும் கூட்டு சேர்த்திருக்கான். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பெட்டியோட தப்பிச்சு போயிட்டானுங்க. இந்த தங்கத்தை எங்க இருந்து அவங்க எடுத்தாங்க? ஆக்கர்ல தான் வச்சிருந்திருப்பான். நாளைக்கு விடியறதுக்குள்ள அவனை கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்தலனா உங்க எல்லாரையும் கொன்னு புதைச்சிடுவேன். ஐயோ கடவுளே! என்னையா அது? பட் சல்யூட் சார். யூ ஆர் சஸ்பெண்ட். ஐயோ சார், நான் நோ எக்ஸ்பிளனேஷன். சார், பாலச்சந்திரன் எங்க? ரூம்ல இருக்காரு சார். நான் வரேன்னு தெரியாதா? உள்ள அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு? கரெக்டா தெரியல சார். ஷட் அப். யோ, நான் மேலதிகாரிங்கிற பவரை காட்டாம இந்த மாதிரி சிஏஎஸ்ஏ எதுக்காக நான் அங்க பார்க்க வரணும்? அது மட்டும் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது சார். உனக்கு எதுவும் புரியாதியா? நீ ஒரு முட்டாள். எஸ் சார், எல்லாரும் என்ன அப்படிதான் சார் சொல்லுவாங்க. ஏன் தான் தெரியல சார். சார், சல்யூட்டுக்கு இங்க ஒரு குறையும் இல்ல. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் அங்க வந்து பார்த்திருப்பேன். யோ, அங்கேயா இங்கேயாங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகும். சார். யோ, என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன்யா, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸியா. அப்புறம் திருட்டு போன ஆட்டோல இருந்து ஏதாவது பொருள் கிடைச்சதா? பொருள் மாத்திரம் இல்ல சார், எல்லாத்தையும் பொறுக்கி மொத்தமா ஒரு பார்சல் கட்டியாச்சு சார். பார்சலை நீ உன் வாயில போட்டுக்க. யோ, அவங்கள பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சதான்னு நான் கேட்டேன். ஒருவேளை தகவல் கிடைக்கலான்னு ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு சார். எனக்கு புரியல. அதுல ஒருத்தனுக்கு நல்ல அடிபட்டிருக்கு. ஆட்டோ கவுந்து விழுந்த இடத்துல ஒரு ரத்த தடயம் இருக்கு. அப்படின்னா ஹாஸ்பிடல்ல போய் விசாரிச்சியா? நாங்க மெசேஜ் பாஸ் பண்ணிட்டோம் சார். எங்க? சிட்டில இருக்கிற எல்லா அது ஹாஸ்பிடலுக்கும். பத்தாது, சவுத் சைடுல இருக்கிற எல்லா ஹாஸ்பிடலுக்கும் இந்த மெசேஜை பாஸ் பண்ணணும். அது எங்க இருக்கு சார்? எது? இந்த சவுத் சைடு பூந்தமல்லி பக்கத்துல இருக்கு. அத நோட் பண்ணி வெச்சுக்க. ஷட் அப் யூ நான்சென்ஸ். 24 மணி நேரத்துக்குள்ள முக்கியமான எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கலன்னா உங்க எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணுவேன். இங்க பாரு, அம்மா பிஸ்கெட்டும் பாலும் எடுத்து வைக்க போறேன். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அமைதியா இருக்கணும். குறும்புத்தனம் காட்டினா தெரியும்ல. ஃபெரேரா, பாரு, இவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒழுங்கா அமைதியா இருக்கணும். பாம்பேல காட்டின குறும்புத்தனத்தெல்லாம் என்கிட்ட காமிச்சேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய், யாரா நீங்க? நான் தான். யாரு? நான் தான்னா? ஆண்டி, நான் தான் ஜெசி. ஜெசி ஃபெரேரா. யாரு ஜோசி, யாரு ஃபெரேரா? ஆண்டி, நான் இங்க தங்கி இருக்க ஃபெரேரா. ஓ, நான்சி பிரதரா? Who is this fellow? இவ என்னோட ஃப்ரெண்ட் பென்னி. What happened? ஒண்ணும் இல்ல,
சின்ன ஒரு ஆக்சிடென்ட். எங்கேயாவது கீழே விழுந்துட்டாரா? இல்லையே. சண்டை கிண்டை ஏதாவது போட்டுட்டு? இல்ல, கீழே விழுந்துட்டாரு. ஓ, டிஸ்பென்சருக்கு கூட்டிட்டு போ. ம். வலி எப்படி இருக்கு? இது உன்னோட வீடா? இல்ல, தங்கச்சியோட சிகிச்சைக்காக இங்க தங்கி இருக்கோம். எஸ். இவங்க யாரு? எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு மார்கரெட். மேகி ஆண்டி தான் நாங்க கூப்பிடுவோம். ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, பசங்க இல்ல. அவங்கள பொறுத்தவரையும் பசங்கன்றது இங்க இருக்கிற நாயும் பூனையும் தான். ஓகே, ஐ அம் ரெடி. காலை நேரா வைங்க. ஆண்டி, ஹார்ட்டும் லங்ஸும் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். பயப்படாத, வெரி ஸ்ட்ராங். நெக்ஸ்ட். ஐயோ, நீ எதுவும் பயப்படாத. ஆண்டி 25 வருஷம் சர்வீஸ் இருக்கிற ஒரு வெட்டினரி டாக்டர். ஷட் அப். தேங்க் யூ. நார்மலா தான் இருக்கு. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஹி இஸ் ஆல்ரைட் நவ. நான் ஒரு டேப்லெட் எழுதி தரேன், அதை மறக்காம சாப்பிடணும். எவ்வளவு ரூபா ஆகும்? அதை மெடிக்கல் ஷாப்ல போய் கேளுங்க. தேங்க் யூ. மிஸ்டர் அனந்தகிருஷ்ணன், நான் உங்களுக்கு சில பேரோட போட்டோஸ் காமிக்கிறேன். அதுல யார் உங்க பணத்தை புடுங்கிட்டு போனாங்கன்னு நீங்க சொல்லணும். இவன் தானே? யோசனை பண்ணி பாருங்க. இவர் கிடையாது, ஆனா இவர் பேங்க்ல தான் இருந்தாரு. திருடிக்கிட்டு ஓடின போய் இவர் தான் முதல்ல ஓடி வந்தாரு. ஓகே, பணத்தை புடுங்கிட்டு போனவன இதுக்கப்புறம் பார்த்தா அடையாளம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியும். எவ்வளவு கூட்டத்துல இருந்தாலும் நான் அவனை கண்டுபிடிச்சிருவேன். ஆள் பார்க்க எப்படி இருப்பான்? பார்த்தாலே தெரியும் அவன் ஒரு திருடன்னு. சுருட்ட முடியும், உருண்ட கண்ணும். என்ன வயசு இருக்கும்? என்ன வயசு இருக்கு சொல்லுங்க. கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஒரு 25 வயசு இருக்கும் சார். ஓகே, இப்போ நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஓகே, திரும்பவும் சந்திக்க வேண்டியது இருக்கும். முருகா. கிருஷ்ணன், நீங்க நாளைக்கு கண்டிப்பா ஆபீஸ் வரைக்கும் வரணும். கான்ஃபிடென்ஷியலா உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. சாரி சார், பணம் திருடு போகணும்னு தெரிஞ்சிருந்தான சத்தியமா பேங்கை விட்டு வெளியே வந்திருக்கவே மாட்டேன் சார். Don't be stupid. நீ ஆபீஸ்க்கு வா, எல்லாத்தையும் அங்க பேசிக்கலாம். முருகா, நீ தான்ப்பா காப்பாத்தணும். ஒன்ன இல்லடி என்ன. அந்த பணத்தை திருடினவனோட பர்சுக்குள்ள இருந்த ஒரு பொண்ணோட போட்டோவை வச்சு நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். 24 மணி நேரத்துக்குள்ள இந்த 24 மணி நேர கணக்கை கொஞ்சம் விடுங்களா? நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும். நாங்க குறைவான தடயங்களை வச்சுதான் இந்த விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்கோம். உண்மையை சொல்லணும்னா அவசரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஜீப்பு கூட இப்ப எங்க கிட்ட கிடையாது. எது எப்படினாலும் நான் உறுதியா சொல்றேன், அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா நாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நாங்க அந்த பொண்ணை கஸ்டடியில எடுத்துருவோம். irresponsible idiots. கடத்தல்காரங்களையும் கொள்ளக்காரங்களையும் பிடிக்க போலீஸ் ஃபோர்ஸ் பிடிக்க கஷ்டப்படுறாங்கன்னா இவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியலையே. இட்ஸ் அ ஷேம். இதுவே மிலிட்ரியா இருந்தா வித்தின் செகண்ட்ஸ் இவங்களோட கிராண்ட்ஃபாதர் இவங்க தாத்தாவை கூட தூக்கி இருப்பாங்க. அது சரிதான். பட்ட பகல்ல போலீஸ் முன்னாடி காசு திருடிட்டு போனவனை பிடிக்க முடியலன்னு சொன்னா அப்புறம் அது பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்ல வச்சிருக்கேன். ஓகே. பேண்ட் ஷர்ட் அயர்ன் பண்ணி பீரோல வச்சிருக்கேன். ஓகே. அப்புறம் டேப்லெட் சாப்பிட மறந்துடாதீங்க. ஆனா இன்னைக்கு நீ லேட் பண்ணிட்டேன். Now the time is 9:40. சாரிப்பா. இங்க டைம் லேட் ஆச்சுன்னா பரவாயில்ல. ஆனா மிலிட்டரியில ஒரு நர்ஸ் பொறுப்பே இல்லாம நடந்துக்கிட்டான்னா பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம். தெரியல. சரி நீ கிளம்பு. வரேன் அங்கிள். நான் என்ன சொல்றேன்னா, ஐயோ லேட் ஆயிடுச்சு. மெர்சி. என்ன இங்க நிக்கிறீங்க? காசு கிடைச்சிருச்சு. யார் கொடுத்தா? அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். நான்சி இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன். இவ்ளோ சீக்கிரமா? எங்க ஹாஸ்பிடல்ல நாளைக்கு தான் அட்மிட் பண்ண முடியும். அங்க டிஸ்சார்ஜ் பண்ண உடனே இங்க சேர்க்கறது தானே நல்லது. ஆனா அங்க இருந்து உடனே கொண்டு வந்து தான் ஆகணும். இல்லனா எதனா பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை? இல்ல, அது பிரச்சனைன்னு கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் அவன் என் கூட இருக்கட்டும். முட்டாள்தனமா எதையும் பண்ணிடாதீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெயின் ஏதாவது வந்தா? அப்படிலாம் எதுவும் ஆகாது. ஒரே ஒரு நாள் மட்டும் தானே. அப்புறம் நாளைக்கு உங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றதுல பிரச்சனை எதுவும் ஆகாதுல்ல? என்ன பிரச்சனை? இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். மாசத்துல 2 வாட்டி தான் டாக்டர் பெர்னாண்டஸ் இங்க வருவாரு. அவர் வந்திருக்கும்போது ஆபரேஷன் பண்றதுக்கு அட்மிட் பண்ணலனா அது கன்சல்ட் பண்ணும்போது அவர் சொல்லியிருந்தாரு. அப்ப தெரியும்ல. இந்த விசிட் போயிடுச்சுனா அப்புறம் அடுத்த மாசம் 12ஆம் தேதி தான் வருவாரு. அது வரைக்கும் ஆபரேஷனை தள்ளி போடுறது ரிஸ்க்னு அந்த டாக்டர் சொல்லிருக்காரு. தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாமே சரியாயிடும்.
முகத்தை பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கு யார் மூஞ்ச பார்த்தாலும் அப்படிதான் சார் இருக்கும். சாந்தமான பொண்ணு. போட்டோவை பார்த்தா தலையில பிரச்சனை இருக்க பொண்ணுன்னு சொல்லவே முடியாது. சார் அது எக்ஸ்ரே பார்த்தா தானே சொல்ல முடியும். உன்னோட ஜோக்கெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ன எஸ்பி நினைச்சியா? மெதுவா சொல்லுங்க சார். மெதுவா தானே சொன்னேன். அது என்னோட அனுபவத்துல அப்படின்னு சொல்லிட்டு எப்ப வேணாலும் அவர் இங்க வருவாரு சார். வந்தா என்ன அப்படியே சாப்பிட்டுருவாரா? பயமுறுத்தாத. ஐயோ வந்துட்டாரு. சாரி சார். நேத்துல இருந்து ரொம்ப ஜுரம் சார். யூ இடியட். ஏதாவது தகவல் இருக்கா? இப்ப குறைஞ்சிருக்கு சார். நான்சென்ஸ். நான் அத பத்தி கேட்கல, கேஸ பத்தி கேட்டேன். என்ன இது? நீங்க உள்ள வந்தப்போ அடிக்க மறந்துட்டேன். என்னது? இதோ இந்த சல்யூட் சார். சார் போட்டோல இருக்கிற பொண்ணை பத்தி ஒரு சின்ன விஷயம் கிடைச்சிருக்கு. என்ன போட்டோ? அதான் சார் திருடனோட பர்ஸ்ல கிடைச்ச போட்டோ. வெரி குட். நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய விஷயம் எதுவும் கிடைக்கல சார். சிட்டிசன் ஹாஸ்பிட்டல்ல சைக்காட்டிக் வார்டில் அட்மிட் ஆயிருக்கிற 18 வயசு முழுமை அடைஞ்சிருக்கிற ஒரு அப்பாவியான பொண்ணு தான் சார் அவ. அப்பாவின்னு உனக்கு எப்படி தெரியும்? அது நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிருமே. யோ, என்னோட அனுபவத்துல நான் உனக்கு சொல்றேன். அப்பாவின்னு நாம நினைக்கிற பல பேரும் இன்னைக்கு பெரும் குற்றவாளிகளா இருக்காங்க. சார் சரி சொல்லு. பேரு நான்சி. ஃபெரேராங்கிற ஒரு பையன் தான் அந்த பொண்ணை அங்க அட்மிட் பண்ணியிருக்கான். நேத்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த ஆளு டாக்டரை பார்த்து பேசியிருக்கான் சார். டிஸ்சார்ஜ் பண்ணி பேஷண்ட்டை திருப்பி கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அங்க போகவே இல்லையா? ஓ ஐ see. இப்போ என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல, நீ சொல்லு. ஆஸ்பத்திரி பில்ல கூட கட்ட முடியாம தான் அந்த அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை இருக்கு. அப்பாவி சந்தர்ப்ப சூழ்நிலை தானே சார் ஒரு மனுஷனை போலீஸாவோ இல்ல மிருகமாவோ காட்டுது. யோ, முட்டாள்தனமா பேசாத. இந்த ஃபெராரிங்கிற நபர் ஹாஸ்பிட்டல் வந்தா அவனை பிளாக் பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா? சாரி சார், டீடைல்ஸை கலெக்ட் பண்ண உடனே நேரா இங்க வந்துட்டேன். நான்சென்ஸ். அவன் அங்க வந்த உடனே நமக்கு தகவல் தர சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லு. எஸ் சார். ஹலோ, சிட்டிசன் ஹாஸ்பிட்டல் தானே? என்னது ஹேர் கட்டிங் சலூனா? சாரி, ராங் நம்பர். ஹேர் கட்டிங் சலூனா சார்? ஹலோ ஹலோ, ஹேர் கட்டிங் சலூன். சிச்சி, சிட்டிசன் ஹாஸ்பிட்டலா? ஆமா, நான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரன் பேசுறேன். அப்படியா? எந்த பாலச்சந்திரன்? நீங்க யாரு? நான் யாரா? நான் ஐஜி சார். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஐஜி பேசுறாரு. சார், நான் எஸ்பி சேகர் பேசுறேன். எஸ்பி சேகரா? எஸ்பி சேகராரு இல்ல நாய் சேகராரு, யாரா இருந்தா எனக்கு என்ன சார்? என்னாச்சு சார்? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையா வாழ்ந்தவர் யாரா? சி. யோ, சம்திங் ராங். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேளு, நான் இங்க பாத்துக்கிறேன். சரி சார். நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஒரு நிமிஷம். எங்க போனோம்? ஒரு ஆள் ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டு வரணும். எந்த ஹாஸ்பிட்டல்? சிட்டிசன். வந்தீங்க. நான்சி, போலாம். Stupids. ஹலோ. எஸ். எதுவும் பயப்படாத, டாக்டர் நாளைக்கு வந்துடுவாரு. அங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் மெர்சி பாத்துக்கிறேன்னு சொன்னான். சிஸ்டர், நான்சின்ற பேஷண்ட் போயிட்டாங்களா? இப்பதான் கூட்டிட்டு போனாங்க. கம் ஆன். ஏய், வண்டி நிறுத்து. ஸ்டாப் தி கார். நிறுத்து. போவாதா? டிரைவர், வண்டி சீக்கிரமா எடுங்க. அது பைத்தியங்க, வந்தா விடாது. வண்டி எடுங்க. ஏய், ஏய். பாத்து வா. தேங்க்யூ அண்ணா. அது பரவாயில்ல. ஆமா, காசே கொடுக்கலையா? ஓ சாரி. எவ்வளவு ஆச்சு? 75. இந்தாங்க, மீதி நீங்களே வச்சுக்கோங்க. எப்பா, இது 20 ரூபாய். சாரி, இந்தாங்க.
தேங்க்யூ சார். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா அந்த பொண்ணுக்கு பேச்சே வராதா? வர்றதுக்கு எந்த சான்ஸ் இல்ல. சோ என்ன பாவம். முழு பைத்தியம் இல்ல, அப்படிதானே? ஆமா, அப்பப்ப தலையில பெயின் வரும். அது வந்தா வயலண்ட் ஆயிடுவாங்க. போதும் போதும், இதுக்கு மேல சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்டா எனக்கு அப்புறம் 3-4 நாளைக்கு தூக்கமே வராது. இல்ல டாக்டர், அப்புறம் எதுக்கு அவர் அந்த பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போகணும்? இந்த சிச்சுவேஷன்ல வீட்ல பாக்குறதோ ஹாஸ்பிட்டல்ல பாக்குறதோ ஒண்ணுதான். பெயின் கில்லர் மட்டும் இருந்தா போதும். அந்த டாக்ஸி நம்பரை நோட் பண்ணியா? பண்ணியாச்சுன்னு சொன்னல. அப்ப நாங்க கிளம்புறோம் டாக்டர். சரி. இனி எப்பவாச்சும் அந்த பொண்ணை மறுபடி கூட்டிட்டு வந்தாங்கன்னா அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு நீங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் அப்புறம், முதல்ல எங்களுக்கு தகவல் சொல்லணும். அந்த டாக்ஸி நம்பர் நோட் பண்ணியா? பண்ணியாச்சுன்னு சொன்னல. அப்படின்னா வாயா. இப்போ தலையில வேற எதுவும் வழி இல்லைல்ல? ஆப்ரேஷனுக்கு அப்புறம் உன்னோட பிரச்சனை எல்லாமே போயிடும். நீ ஏன்பா இன்னும் சாப்பிடாம இருக்க? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் ஆண்டி. நான் ஒன்னும் உன்னை கேட்கல, என்னோட டாக கேட்டேன். அவன் இப்ப கொஞ்ச நாளா சாப்பாடே வேண்டான்ற மாதிரி பண்றான். அதுக்கெல்லாம் ஷம்மி ஜிம்மிய பார்த்து அவன் கத்துக்கணும். திறமைசாலிங்க. உங்களுக்கு நாய் மேல ரொம்ப பாசம் போல. அதுல என்ன சந்தேகம்? யூனோ, நாய்கள் நன்றி உள்ளது. பென்னி ஏதாவது சாப்பிட்டேன் ஆண்டி. பெனி? ஹூஸ் பெனி? ஆண்டி, என் கூட வந்த ஃப்ரெண்டு. நீங்க மறந்துட்டீங்களா? ஓ, ஐ எம் சாரி. மை பேஷண்ட்னா? ஓ மை குட்னஸ். அவனுக்கு சாப்பாடு கொடுக்க மறந்துட்டேன். ஜீசஸ். பசியில டயர்டா இருக்கீங்களா? கால் எப்படி இருக்கு? பரவாயில்ல. நான்சிக்கு எப்படி இருக்கு? இங்க வந்ததுக்கு அப்புறம் பெயின் எதுவும் வரல. இருந்தாலும் எப்ப என்ன நடக்கும் சொல்ல முடியாதுல்ல. நான்சி, நான் சொன்னல பென்னி. பாவம், ஒரு ஆயுசு ஃபுல்லா அனுபவிக்க வேண்டியதை அவ இப்பவே அனுபவிக்கிறா. தப்புன்னு தெரிஞ்சு நான் அதை செஞ்சது என்னோட நான்சி குட்டியை திரும்ப கிடைக்கிறதுக்காக தான். நான்சி குட்டி, இதுல என்ன இருக்குன்னு தெரியுமா? என்ன? சொல்லு. போ, எனக்கு தெரியாது. இதுதான் நான் சொன்ன மாப்பிள்ளையோட போட்டோ. எங்க காட்டு? அவ்வளவு அவசரமா? விளையாடாத. அது இங்க கொடுங்க. காட்டு. அண்ணா, என்கிட்ட தான் சொல்றல. தர முடியாது. என்னடா பண்ற? ஏய், அண்ணா போட்டோ தரமாட்டேங்கறா. குடுக்க மாட்டேன். அவ கேக்குறது அங்க இல்ல. அம்மா, இந்த வாயாடிக்கு காமிக்காதீங்கம்மா. இவரு உங்களோட மருமகனாக தகுதியானவரா இல்லையான்னு நீங்களே பார்த்து முடிவெடுங்க. ரொம்ப அழகா இருக்கு. திங்கட்கிழமை பார்க்க வராங்களாம். ஜோஷ், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? வீட்ல இருக்க வேலையே இன்னும் ஒழுங்கா முடியல. நல்லதே நடக்குமா? அப்பா இருந்திருந்தா. இனி அதை நினைச்சு நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்கம்மா. அப்புறம் திங்கட்கிழமை மாப்பிள்ளைக்கு சாப்பிட கொடுக்க ஒரு கோழி அடிச்சிருங்க. பிரதீப், பேர் என்னன்னு கேளுங்க. பேரு தான் தெரியும். அது ஓகே. ஆனா இந்த மாதிரி நேரத்துல தெரிஞ்சாலும் கேட்கணும். பொண்ணு நல்லா பேசுவாங்களா, இல்ல பேசும்போது திக்கி பேசுவாங்களா, குரல் ஆம்பளை வயசா இல்ல பொம்பளை வயசான்னு எல்லாம் ஒரு டெஸ்ட்டுக்காக தான். அப்படிதானே அங்கிள்? எஸ். அப்படின்னா ஃபார்மாலிட்டிஸை விட வேணாம். உங்க பேர் என்ன? நான்சி. என்ன படிச்சிருக்கீங்க?
சாரி, அது மட்டும் கேட்காதீங்க. படிப்பு விஷயத்துல ரொம்ப வீக்குன்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறோம். அப்புறம் அவ நல்லா பாடுவா. சர்ச்சில் இருக்க கோயட் டீம்ல ஒரு நல்ல சிங்கர். இதுதான் எங்களோட அம்மா. அம்மா, பையன்கிட்ட ஏதாச்சும் கேட்க வேண்டியது இருக்கா? எல்லா விஷயத்தையும் ஜோ சொல்லிட்டான்ல, கேக்குற மாதிரி தர்றதுக்கு எங்க கிட்ட. எனக்கு தெரியும், நான்சியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கும் பிடிச்சிருக்கான்னு தெரியும். அது இப்பவே தெரிஞ்சுக்கலாம். நோ ப்ராப்ளம். நான்சி, உங்களுக்கு எந்த ஸ்டுடியோல வேலை? என்னோட சொந்த ஸ்டுடியோ தான். பெரிய ஸ்டுடியோலாம் இல்லை, ஆடுறதுக்கு தேவையான பணம் கிடைக்கும். அப்புறம் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா. பிரதீப், என்ன இது? கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு போறது சரி கிடையாது. அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பிராட் மைண்டு. நீங்க எப்ப வேணா இங்க வரலாம். எழுதிட்டியா? அடுத்தது ஜார்ஜ் பால், ரிவர் வியூ, காந்தி நகர். நிறுத்து நிறுத்து. வியூவோட ஸ்பெல்லிங் இதானா? VIEWக்கு VEWன்னு எழுதிருக்கா? சரி சரி, இரு. இத நீ படி. படிக்க தெரியுமா? சரி படி. நான்சியோட மேரேஜ் இன்விடேஷன் ஃபாதர். கர்த்தரோட ஆசை அவங்களுக்கு. தேங்க்யூ ஃபாதர். சரி, நீங்க மறந்துடாதீங்க, 18ஆம் தேதி வித் ஃபேமிலி. கண்டிப்பா. பேசவே இல்லை. அவ பேசி பார்க்கணும்னு என்னை விட ஆசைப்படுறது எங்க அம்மா. ஆனா அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் டாக்டர் பெர்னாண்டஸ் தான் நம்பி இருக்கேன். நாளை கழிச்சு ஆப்ரேஷன், நாளை கழிச்சு மெடிக்கல் மிஷன் ஹாஸ்பிட்டலில் நான்சி அட்மிட் பண்ணணும். நீ எப்படி அவளை கூட்டிட்டு போவ? நம்மளை தேடி போலீஸ் 4 பக்கம் வலை வரைச்சிருக்காங்க. நீ பயப்படணுன்றதுக்காக நான் சொல்லலாம். நம்ம ஒரு வழி தேட. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், சைதாலிக். அவன் ஒரு டாக்ஸி டிரைவர். அவனை மட்டும் கண்டுபிடிக்க முடிஞ்சா டேய், உன்னோட சேட்டெல்லாம் என்கிட்ட வேண்டாம். எந்த பழக்கமும் இல்லாதவங்க உன் வண்டியில வந்து ஏறுவாங்களா? ரொம்ப கஷ்டப்படுத்துறான். என்ன பண்றது? கடவுள் சத்தியமா எனக்கு தெரியாது சார். அவன் ஒரு திருடன் தெரிஞ்சிருந்தா அவனை வண்டியிலே ஏத்திருக்க மாட்டேன் சார். உன்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்டா நீ சொல்ல மாட்டேன். இது ஒரு மாதிரியான போலீஸ் ஸ்டேஷன். அக்யூஸ்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் தண்டனையே நாங்க கொடுப்போம். அப்ப நீ ஏன் சொல்லு, உன்னை உலக்கைய வச்சு அடிக்கவா இல்ல லத்தி வச்சு அடிக்கவா? ரெண்டும் வேணாம் சார். எங்க அம்மா சத்தியமா நான் சொன்னதெல்லாம் உண்மை சார். டேய், என்ன மாதிரி இல்ல சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். அடிக்க ஆரம்பிச்சாருன்னா அப்புறம் உன்னை போஸ்ட்மார்ட்டத்துல தான் பார்க்க முடியும்.
சிரிக்கிறியா? சிரிக்கல சார், நீங்க அடிச்சதுல அழுகுறேன் சார். பேசாத, பயமுடு. இவரு வந்துட்டாரு. இன்னைக்கு அவ்வளவுதான். சரி. சைதாலி, நடந்த உண்மையை மட்டும் சொல்லு. உங்க கடத்தல் கூட்டத்துல எத்தனை பேரு? சார், நான் சொல்றதெல்லாம் உண்மை. நான் எந்த கூட்டத்திலயும் இல்ல சார். அதெல்லாம் விட்டுட்டு வந்து ரொம்ப நாளாச்சு. பொய் சொல்லக்கூடாது. திருடங்க பொய் சொல்றத நான் பொறுத்துக்க மாட்டேன். நான் உண்மையை தான் சார் சொல்றேன். திருட்டு வேலையெல்லாம் நிறுத்திட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துனுங்கிறேன் சார் நானு. போதும் போதும். ஏய், இனி அவனை துன்புறுத்தாத. அவன் சொல்றது உண்மைதான்னு என் மனசுக்கு தோணுது. இருக்கட்டும். ஒரு 5-6 அடி கூடுதலா அடிச்சா பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. போலீஸ்னாலே அடிப்பாங்கன்னு ஜனங்க நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. அந்த முறைய உடனே மாத்தினா ஜனங்களா நம்மள அடிச்சிருவாங்க. ஐயோ, அது ஆபத்தாச்சு. அதுக்காக தான் சொன்னேன். சார், நீங்க வாங்க. அவங்க எங்க இறங்குனாங்க? வடபழனி சிக்னலை தாண்டி ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டேன்னு அவர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன் சார். அங்க இருந்து அவங்க எங்க போனாங்க? அது எனக்கு தெரியாது. நில்லு. இறக்கி விட்ட இடம் கரெக்டா ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இருக்கு. ஓகே குமரேசா, அந்த ஜீப்ல போய் அங்க என்ன விவரம்னு பாத்துட்டு வா. எஸ் சார். டேய், எங்கடா பாத்து நடக்க? தெரியாம முடிச்சு மன்னிச்சுக்கோங்க. முருகா, நீ பாக்கலையாடா நான் நடக்கிறத? வேகாத வெயில்ல எங்க போயிட்டானோ அந்த திருட்டு ராஸ்கல். சாரி சாரி சார். காலும் போச்சு, காசும் போச்சு. திருட அவன் தான் இவன், இவன் தான் அவன். திருட, டேய் திருடா, திருட, திருட, புடிங்க, திருட, டேய் ஓடாத, புடிடா, டேய் வெள்ள சட்டைக்காரன் திருட, ஓடி வாங்க, அது ஓடுறா பாருங்க, ஓடி வாங்க, அவன் தான் திருட, சீக்கிரம் ஓடி வாங்க, அவனை விடாதீங்க, பிடிங்க, சீக்கிரம், அவன் தான் பிடிங்க, சீக்கிரம் பிடிங்க, அவனை விடாதீங்க, அவன் திருட, பிடிங்க, விடாதீங்க, அவன் தான் திருட, பிடிங்க, ஐயோ, விடாதீங்க, பிடிங்க, பிடிங்க, சீக்கிரம் சரி. எங்க? எனக்கு தெரியல சார். தேடு. டோன்ட் வரி, ஒன்னும் இல்லம்மா, பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல. கொஞ்சமா ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. நீ எதுக்கு மலையில நனைஞ்ச? போலீஸ் வந்துட்டாங்க. நம்ம உடனே இங்க தப்பிக்கணும். இல்ல நானும் நீயும் உங்க அண்ணனும் போலீஸ் கிட்ட மாட்ட வேண்டியிருக்கோம். நில்லுங்க. குமரேசா சார், இந்த வழியா வீட்டுக்கு பின்பக்கம் வா. நீங்க அதுல வாங்க. நீ என் கூட வா. வாயா.
சார் வீடு கண்டுபிடிச்சாச்சு, நான் போலாம்ல சார்? அவன் கிடைச்சதுக்கு அப்புறம் போகலாம். பென்னி, ஓடாத, தப்பிக்கணும்னு நினைக்காத. பிடிங்க அவனை, பிடிங்க அவனை. ஏய் அந்த பொம்பளையோட வீட்டை சுத்தி போலீஸ் தான் மஃப்டியில் இருக்காங்க. என்ன அவங்க விரட்ட பார்த்தாங்க, கையில பாட்டில பார்த்ததும் இளக்காரமா நினைச்சிட்டாங்க போல. நான் அவங்க கிட்ட சொன்னேன், இது என்னோட சொந்த மிலிட்ரி கோட்டான்னு. என்னோட கோட்டால ஒரு பாட்டில் மிஸ்ஸஸ் மேகி இருக்காங்கன்னு. இது இன்னைக்கு நேத்தி ஆரம்பிச்சது இல்ல, நிக்சன் இருக்கிறப்பவே இருந்தது தான். இதுக்கப்புறமும் நீ என்ன தடுத்தா ஐ வில் டேக் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் யூ. யூ நோ ஐ எம் a military man. இத கேட்டதும் அவங்க கொஞ்சம் அடங்கிட்டாங்க. ஜோசப்ப தெரியுமான்னு ஒரு கொஸ்டின் எங்கிட்ட கேட்டாங்க. கொஞ்ச நாளா எங்க இருந்தா இங்க வந்து தங்கி இருக்காங்க, அதை தவிர ஐ ஹாவ் நோ ஐடியா. உங்ககிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன், அவங்கிட்டையும் அவன் சிஸ்டர்கிட்டையும் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணான்னு. இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு என்ன ஆகும் தெரியுமா? உன்னையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அவங்க சும்மா விட மாட்டாங்க, நகத்துக்கு கீழே குண்டூசிய குத்தி அப்படி. அப்பா ப்ளீஸ், என்னன்னு தெரியாம எதுவும் சொல்லாதீங்க. சொன்னாலும் சொல்லலனாலும் போலீஸ்காரங்க இப்படிதான் பண்ணுவாங்க. அதுக்கு நான்சி என்ன தப்பு பண்ணா? அவ ஒன்றும் செய்யல, ஆனா அவன் இருக்கான்ல ஜோசே பெரைரா, he's a born criminal. ஜோசி ஒன்னும் கிரிமினல் இல்ல. அத நீ சொன்னா பத்தாது. எனக்கு தெரியும்பா, he is very innocent. போதும் போதும், இன்னைக்கு கோட்டை முடிஞ்சது. ப்ளீஸ். நோ, முதல்ல சாப்பிடுங்க. Oh my god. என்ன? மழை வர போகுது, Dress காய போட்டு. எடுத்துட்டு வா. மெர்சி. இங்கே இருந்தீங்க. உங்களை பத்தி கேள்விப்படுறதெல்லாம் உண்மையா? ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? நான்சியோட ஆபரேஷன் பண்ணதுக்காக வேற எந்த வழியும் தெரியாததுனால நான் அப்படி ஒரு... போதும், இதுக்கு மேல நான் எதுவும் கேட்கல. திருடின பணத்தை போலீஸ் கிட்டயே கொடுத்து அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி சீக்கிரம் வெளியில வர பாருங்க. அதுக்கு அந்த பணம் என்கிட்ட இல்ல. ஏன்? அதை எடுத்துட்டு போயிட்டான். யாரு? பென்னி. அவ என்னை ஏமாத்திட்டான் மெர்சி. அப்படியா? இப்போ என்ன பண்றது? நான் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆக போறேன். இல்லனா நான்சிய நான் போனாதான் அவளை விடுவாங்க. நான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேனா அப்புறம் நீ மட்டும்தான் அவளுக்கு துணையா இருக்கணும். போறேன். ஜோசி, பணம் இல்லாம சரண்டர் ஆனா போலீஸ் நான்சியை விடுவாங்கன்னு என்ன நிச்சயம்? முதல்ல பென்னி எங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த பணத்தை திருப்பி வாங்கணும்.
இந்தாடி உனக்கு சாப்பாடு வேணாமா? சொன்னது கேட்கல உனக்கு? அழுகிற மாதிரி நடிக்கிறியா? இல்ல சரோஜா. நம்மளே ஏமாத்துறா, நடிச்சு தப்பிக்கலான்னு பாக்குறா. இந்த சரோஜினி யாருன்னு இவளுக்கு இன்னும் புரியல. என்ன விரதம் இருந்து தப்பிச்சிடலான்னு பாக்குறாளோ என்னவோ. அதுக்கு நான் அவளை விட்டா தானே? சட்டத்துக்கு விரோதமா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சிஐ சார் சொல்லியிருக்காரு. அப்படியா? அவளுக்கு மாலைய போட்டு கும்பிடவா? அதுக்கே ஏன் மேல கோவப்படுற? நான் அனுபவிக்கிற வேதனை எனக்கு மட்டும் தான் தெரியும். திருடுங்க கையில கிடைச்சாலும் அவங்கள அடிக்க கூட சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. யாராவது மனசு வந்து ஒரு 10 ரூபா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அதையும் வாங்க விட மாட்டேங்கிறாரு. இது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா நான் ஏன் போலீஸ்ல இருக்கணும்? ஏதாவது சர்ச்சில் போய் ஃபாதரா உட்காந்துருப்பேன்ல. இல்ல எதுக்கு அப்படி சொல்ற? அடிச்சு மூஞ்சியோட சேப்ப மாத்தணும்னு எனக்கு கூட ஆசைதான். கைதிங்கள இல்ல, என் கூட காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற பண பிசாசுங்கள. போலீஸ் ட்ரைனிங் முடிஞ்சு பாஸ் ஆகி வெளியே வரும்போது மனசுல நிறைய ஆசைங்க இருந்துச்சு. லாக்அப்ல சாவே இல்லாத போலீஸ் ஸ்டேஷன், போலீஸும் திருடனும் சமாதானமா இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டீங்களே. 2 பேரும் இங்க இருந்து போங்க. பயப்பட வேண்டாம், உன்னை யாரும் இங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த ஃபெரேரா ஒரு 5 லட்சம் ரூபாய பேங்க்ல இருந்து திருடி இருக்கான். அவனை சரண்டர் ஆக்கிறதுக்கு தான் உன்னை வச்சிருக்கோம். இப்படி சாப்பிடாம இருந்து என்ன பிரயோஜனம்? கொஞ்சமாவது சாப்பிடு. இந்தால போலீஸ்ல சேர்த்தவன் அடிக்கணும். ஆக்சுவலா நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமி. நான் பேங்க்ல குட் மார்னிங். ஏதாவது விவரம் இருக்கா? எனக்கா? இல்ல யாருக்கா இருந்தாலும் சரி. யோ, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து யாருக்காவது விவரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா லிவரை புடிங்க எடுத்துரும் பாத்துக்க. ஐயோ, நமக்கெல்லாம் விவரம் தெரியலன்னு சொல்றான் இந்த ஆளு. ஐயோ முருகா, அப்படி இல்ல. நான் சொல்ல வந்தது அது இல்ல. அரசியல்வாதி மாதிரி மாத்தி மாத்தி இங்க பேசாத. யோ, நீதான் ஏன் என் மூஞ்ச பார்த்து விவரம் இருக்கான்னு ஐயோ, கேட்ட? அது உங்களை இல்ல. பின்ன இன்ஸ்பெக்டரையா? இல்ல. என்ன சாமி சொல்ல வரீங்க? விவரம் இல்லாம தான் கவர்மெண்ட் எங்களுக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்களா? சாரி சார், திருடு போன பணத்தை பத்தி ஏதாவது விவரம் தெரியுமானதான் நான் கேட்க வந்தேன். சார் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. சாரி, நாங்க விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க கூட இருக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா. நான் அவங்கள பார்க்க முடியுமா? பாக்குறதுக்கு இது என்ன பொருட்காட்சி மாதிரியா தெரியுது? அடிச்சு ஏய், இப்போதைக்கு நீங்க போங்க. பணத்தை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா நாங்க சொல்றோம். பணம் கிடைக்கலன்னா நான் போனோம் ஆயிடுவேன் சார். இல்லனாலும் நீ போனோம் தான். யோ, கொஞ்சம் பேசாம இருயா. வந்துட்டாரு. வணக்கம் சார். குட் மார்னிங் சார். என்ன சுவாமி, ஏதாவது விவரம் இருக்கா? ஐயோ சாரி சார், என்னோட பணத்தை திருடிக்கிட்டு போன ஆளை பத்தி ஏதாவது விவரம் இருக்கா? நீங்க இப்படி அலைய வேண்டாம். தெரிஞ்சா நாங்களே சொல்லுவோம். போங்க. வணக்கம் சார். சாரி. தேங்க்யூ சார். இதுக்கப்புறம் வரப்போறது நமக்கு ரொம்ப சவாலான காலகட்டங்கள். நேத்து காலையில 2 பேங்க்ல இருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. ஐயோ, எந்த பேங்க் சார்? இல்ல, நான் காசு போட்டிருக்க பேங்கான்னு தெரியணும். நான்சென்ஸ். நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன். இந்த ஃபெரேரா ஒரு பெரிய புள்ளி. அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஏதாவது விவரம் கிடைச்சதா? இல்ல சார், இப்ப பதில் சொல்ற நிலைமையில அவ இல்ல. இந்த காசி ராமேஸ்வரம் மாதிரி இடங்கள்ல இருக்க வேண்டிய ஒன்னெல்லாம் போலீஸ்ல சேர்த்தவங்கள சொல்லணையா? பயப்பட வேண்டாம் சார். சரோஜினியை நல்லா அடிச்சு விசாரிக்க சொல்லியிருக்கேன் சார். விசாரிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அதை விட்டுட்டு ஆளுங்களை அடிக்கிறது இல்ல. ஃபுல் இடியட். இந்த மாதிரி அல்பத்தனமான பேச்செல்லாம் முதல்ல நிறுத்திக்கங்க. அந்த வெட்டினரி டாக்டர் கிட்ட விசாரிச்சீங்களா? ஆமா ஆமா, ஆனா முக்கியமா எதுவும் கிடைக்கல. கிடைக்காது. உன்ன மாதிரி ஒரு தம்பி விசாரிச்சா கிடைக்க வேண்டிய விவரம் கூட கிடைக்காது. நான் கேட்கிற கேள்வியில எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைப்பாங்க. பாக்குறியா? நீ என் கூட வா. அப்படின்னா சரோஜினி கூப்பிடவா? சார், உன்னை யாரையா இப்ப சல்யூட் பண்ண சொன்னது? நீ போலீஸ்காரங்கன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடாது. சாரி சார். ஆமா, இது என்னது? தூண்டில். தூண்டில்னு எனக்கு புரியுது. கையில இருக்கிற கம்பு என்னன்னு கேட்டேன். லத்தி. லத்திய வச்சு யாராவது தூண்டில் போடுவாங்களா ஐயா? சாரி சார். அகேஷ்ட பத்தி விவரம் தெரிஞ்சதா? நாங்க உன்னை கேட்கலான்னு வந்தா நீ எங்களை திருப்பி கேக்குறியா? இங்க வேற யாராவது வந்தாங்களா? காலையில பால்காரன் வந்ததை தவிர இந்த காம்பவுண்டுக்குள்ள வேற யாரும் வரல சார். மாறு வேஷத்துக்கு தான் இந்த மருவை வச்சியா? ஆமா சார். உன்னை யாரும் கண்டுபிடிக்கல? இல்ல சார். நான் போலீஸ்ல வேலை பார்க்கலன்னு இங்க இருக்கிற நிறைய பேர்கிட்ட நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன் சார். ஐயோ, நான்சென்ஸ். இந்த ஆளை எடுத்துட்டு ஏதாவது அறிவு இருக்கணும் தூக்கி இங்க போடியா. அப்படி பிடிவாதமா சொன்னீங்கன்னா நான் மட்டும்தான் இங்க நிக்க வேண்டி இருக்கும். நிக்கட்டா? ஃபெரேரா, உன்னோட குறும்பு கொஞ்சம் அதிகமா போச்சு.
இப்படியே பண்ணிட்டு இருந்தா உன்னை நான் மறுபடியும் டக்ளஸ் கிட்ட கொடுத்துருவேன். பி கேர்ஃபுல். கம் ஆன், கோ இன்சைட். கோ. பிங்கு. நான் கேள்வி கேட்கும்போது குறுக்க நீ எந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஐயா நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். எஸ், கம் இன். What do you want? See, பெரேரா பத்தி சில விவரங்களை தெரிஞ்சுக்க தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சார், எடுத்த உடனே அந்த டாபிக் பேச வேண்டாம். மேடம், இந்த வீட்ல மொத்தம் எத்தனை நாய் இருக்கு? 14. 14? ஐயோ. இந்த கேள்வி கேட்கறத பத்தி எல்லாம் நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேண்டாம். தேங்க்யூ சார். இந்த பெரேராவுக்கும் உங்களுக்கு இருக்கிற சம்பந்தம் என்னன்னு சொல்ல முடியுமா? ஓ, ஃபெரேராவா? அவன் எனக்கு சொந்த பையன் மாதிரி. நோட் பண்ணியா? சார், உங்ககிட்ட பேனா இருக்கா? இல்ல, பிளடி இடியட். பேனா கூட இல்லாம இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்க. இந்த கிடைச்சிருச்சு. குட். அந்த ஃபெரேரா எப்படிப்பட்டவன்? ரொம்ப பாசம் இருக்கிற ஒரு ஆளு. ஏதாவது ஆசைப்பட்டான்னா அது கிடைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். யூ நோ, he is a boxer. அவன் எந்த ஊர்க்காரன்? He is from Bombay. பாம்பே? Yes, Bombay. அவன் ரொம்ப முரட்டுத்தனமானவன். அவனோட தொல்லை தாங்க முடியலன்னு டெக்லஸை இங்க அனுப்பிட்டான். யார் அந்த டக்ளஸ்? பாம்பேல ஒரு தங்க வியாபாரி. இப்போ இங்கிலாந்துல செட்டில் ஆயிருக்கான். ஐ see. அப்படின்னா நாம அங்க போய் விசாரிக்க வேண்டியது இருக்கும். அது பிரச்சனை இல்ல சார், நான் பாஸ்போர்ட் வச்சிருக்கேன். ஏன் உங்ககிட்ட இல்லையா? நீங்க இப்ப சொன்னதெல்லாம் உண்மைதானே? எஸ். அப்படின்னா இதுல கையெழுத்து போடுங்க. Thank you very much. Thank you. அப்போ நாங்க கிளம்புறோம். Oh yeah. இப்ப பாத்தியா? யோ, ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்க ஒவ்வொரு டெக்னிக் இருக்கியா? இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இந்த பெரேரா பாம்பேல இருந்தா இங்க வந்திருக்கான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை பாம்பேல விசாரிச்சு கூடுதல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணணும். அதுக்கு நான் இருக்கேன் சார். என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு பாம்பே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல போர்ட்டர். அவனுக்கு ஒரு லெட்டர் போட்டா போதும், அவன் எல்லாம். ஷட் அப். ஃபெரேரா. ஹாய், கம் 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 கம். டேய் டேய் டேய், நீ பாம்பேல என்ன சேட்டை பண்ண சொல்லு? டேய், உன்னை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் வந்திருக்காங்க. கம் 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 கம். நாட்டி பாய். என்னங்க? நீங்க இங்க கொஞ்சம் வாங்க. எதையாச்சும் சாப்பிட்டுட்டு படுக்கலாம். நேரம் ரொம்ப நேரம் ஆச்சுங்க. வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் தூங்கவே வேணாம். தூங்குனா போலீஸ் வந்து பிடிக்கிற மாதிரியே கனவு வருது. நீ போய் படுத்துக்க, நான் வரேன். இவருக்கு என்ன பைத்தியமா? ஐயோ, நீங்களா? நீயா? நீ தானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு என் கார்ல ஏறின? ஆமா, நான் தானா. உன்னை தேடி தானே நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ எதுவும் சொல்ல வேணாம். நான் சொல்றது கேளுங்க. எதுவும் சொல்லாதடா திருட்டு பையா. உன்னால 9வது தடவை போலீஸ் வந்து என்ன கூட்டிட்டு போனாங்களா? வைத்தியர் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமாடா? இப்படி டெய்லி ஒவ்வொரு அடிக்கும் மருந்து கொடுக்க முடியாது. போலீஸ் கிட்ட இருந்து மொத்த அடியும் வாங்கிட்டு வா, அப்புறம் ஒரே மருந்தா குடுக்குறேன்னு. எதுக்கு போலீஸ் அடிக்கிறாங்க? போலீஸ் அடிச்சுதா? உன் மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்குன்னு அடிச்சாங்கடா. போலீஸ் அடிச்சதுக்கு அப்புறம் உமாபதி ஆளுங்க வருவாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் வித்தியாசம். அடிக்க மாட்டாங்க, கழுத்தை அப்படியே திருப்பிடுவாங்க. ஐயோ, உன்னாலதான் என் குடும்பத்தை என்னால பாத்துக்க முடியல. போலீஸுக்கும் உமாபதிக்கும் பயந்து பொண்டாட்டிய மாமியார் வீட்டுல விட்டுருக்க. உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்?
சரி நீ முதல்ல வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். ஐயோ அங்க பேங்க்ல திருடின காசு இருக்குல்ல அத போய் அங்க கொடுத்துட்டு வந்துடலாம். மத்தவங்களாவது கொஞ்சம் நிம்மதியா தூங்கிட்ட. நீ வா. அந்த பணம் என்கிட்ட இப்ப இல்ல அண்ணா. அப்புறம் அது பென்னி கிட்ட இருக்கு. நான் சொல்றதுலாம் உண்மை. பென்னி கிட்ட நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அவன் கிட்ட இருந்து அந்த பணத்தை திரும்ப வாங்கி அத போலீஸ் கிட்ட கொடுத்து நான் சரண்டர் ஆக போறேன். இல்லனா என் தங்கச்சி நான் உயிரோட பார்க்க முடியாது. என்ன உங்க தம்பியா நினைச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பென்னி எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா? பேங்க்ல பணம் எடுக்கிறேன்னு போனான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கல. இந்த ஊரை விட்டு போறேன் தான் அன்னைக்கு அவன் என்கிட்ட சொன்னான். முதலாளி முதலாளி என்ன காலையிலே கத்திக்கிட்டு இருக்க? முதலாளி நகையெல்லாம் திருடிட்டு. வெரி குட். எவ்வளவு கிடைச்சது? இல்ல முதலாளி, நம்ம ஜுவல்லரி தான் கொள்ளையடிச்சது. உங்க எல்லாரையும் கொன்னுடுவேனா? ஐயோ முதலாளி நாங்க இல்ல, வேற திருடங்க. பூட்டை உடைச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானுங்க. என்ன கடவுளே இதெல்லாம்? அட பாவிகளா, நம்ம முதலாளி கடையிலே திருடிட்டாங்களே. சார் என்ன சார் ஆச்சு? என்னாச்சுன்னு தெரியல முதலாளி. காலையில வந்து பார்த்தேன், செக்யூரிட்டி மயங்கி கிடந்தான். காவல்துறை இல்ல, செக்யூரிட்டி. நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? போலீஸ் ஜீப் ரிப்பேரா இருக்கு, வர கொஞ்சம் லேட் ஆகும்னு எஸ்ஐ சொன்னாரு. ஐயோ கடவுளே, வாங்க வாங்க இப்படி வாங்க, தள்ளுங்க நீங்க. என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நம்ம கூட்டத்துல இந்த பூட்டெல்லாம் திறக்கக்கூடிய திறமை சரி அந்த பென்னி மட்டும்தான். என்னோட கணக்கு மட்டும் சரியா இருந்தா, உங்க கணக்கு தப்பாவே இருந்தாலும் அதை நாங்க சரின்னு தானே சொல்லுவோம். இந்த மொத்த நகையோட விலை என்ன தெரியுமா? 50 லட்சம் ரூபாய். இன்னில இருந்து நாம வலை வீசணும். அப்ப திருட்டு தொழில விட்டுறலாமா? ஏய் தேவையில்லாம பேசாத. அந்த பென்னிய வலை வீசி பிடிக்கணும். அவனை கொன்னு புதைச்சிட்டு நாம அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் எனக்கு மூச்சே வரும். எனக்கும் தான். பை த பை, அதாவது சிலை திருட்டு தான் நமக்கு இவ்வளவு நாளா இருந்த ஒரு பெரிய பிரச்சனை. இவ்வளவு நாள் நடந்திருக்கிற 274 சிலை திருட்டுல நாம இதுவரைக்கும் 16 கேஸ் தான் பிடிச்சிருக்கோங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு. ஆனா இதையெல்லாம் தாண்டி நமக்கு இப்ப இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பேங்க் கொள்ளை தான். 2 வாரத்துக்குள்ள 5 இடத்துல பேங்க்ல கொள்ளை அடிச்சிருக்காங்க. இந்த நிலைமை இதுக்கப்புறமும் தொடர்ந்துச்சுன்னா 6 மாசத்துல ஏறக்குறைய 60 திருட்டாவது நடக்குங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல பேங்க் ராபரி சம்பந்தமா இது வரைக்கும் நாம என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கோங்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் நந்தகுமார்? சார், இந்த திருட்டு சம்பவங்களுக்கெல்லாம் பின்னாடி ஃபெரேரா தான் இருக்கான்னு சந்தேகமே இல்லாம சொல்ல முடியும் சார். பாம்பே போலீஸோட உதவியோட ஃபெரேரா பத்தின முக்கியமான நிறைய விஷயங்களை என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது சார். பாம்பேல இருக்கிற பேங்க் கொள்ளையர்கள் லாலாபி மாதிரி பெரிய ஃபைனான்ஸ் நிறுவனங்கள்ல கொள்ளையடிச்சதும், குயின் மேரிஸ் மியூசியத்துல பார்வைக்கு வச்சிருந்த லட்சக்கணக்கான மதிப்புள்ள ரத்தினங்களை கொள்ளையடிச்சதும் இந்த ஃபெரேரா தான்னு மகாராஷ்டிரா போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி கதை தான் தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நமக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பை த பை, ஃபெரேராவை அடையாளம் கண்டுபிடிக்க ஏதாவது துப்பு கிடைச்சிருக்கா? நோ சார். பல இடங்கள்ல பல வேஷங்கள்ல தான் தன்னை அடையாளப்படுத்திருக்கான் சார். அவனை பார்த்தவங்களை வச்சு அவன் உருவத்தை வரையறதுக்கான முயற்சியை ஃபிகர் எக்ஸ்பர்ட் நடத்திட்டு இருக்காங்க சார். இங்க தமிழ்நாட்டில் நடந்த எல்லா பேங்க் மோசடிக்கு பின்னாடியும் இதே ஃபெரேரா தான் இருப்பான்னு என்னோட அனுபவத்தை வச்சு சொல்ல முடியும் சார். இனி எல்லாரும் அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஐடியாவை சொல்லுங்க. சார், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். எஸ். சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன்ல அலாட் பண்ணியிருக்கிற எங்களோட ஜீப்பு அப்பப்ப ஸ்டார்டிங் ட்ரபிள்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, எங்க ஸ்டேஷன்ல ஒரு நல்ல ரெஸ்ட் ரூமோ ஒரு டைனிங் ஹாலோ இல்லங்கிறது உண்மை. நான்சென்ஸ். அத பத்தி பேசுறதுக்கு இதுதான் நேரமா? ஒரு போலீஸ்காரனா பிறந்துட்டேங்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம் கூட போக கூடாதா? உட்காரியா முதல்ல. நத்திங் மோர் சார். ஓகே. ஹலோ, உமாபதி ஐயாவா? நான் சங்கரன், பிசி. ஃபெரேராவை பத்தின தகவல் கிடைச்சிருக்கு.
தைரியமா என்கிட்ட சொல்லு. உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன் கண்டிப்பா. ஓகே, என்னோட கணக்கு எப்பவும் தப்பாகாது. அப்போ உங்க கையில இருக்கிறது 1ஆம் நம்பர் கால்குலேட்டர்னு சொல்லுங்க முதலாளி. பின்னி என்னை விட்டு போனது ஒரு பெரிய சுறா கூட்டத்துல சேர்றதுக்காக. யார் முதலாளி? பாம்பேல பெரிய தாதா கிட்ட பெரைரா. இப்ப எனக்கு எல்லாம் புரியுது. என் ஜுவல்லரிய கொள்ளை அடிச்சது அந்த பெரைரா தான். பென்னி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான். இங்க நம்ம ஊர்ல நாம திருட பிளான் பண்ணிருந்த கடைகள்ல தான் அவன் இப்ப கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை எப்படியாவது என் வழிக்கு கொண்டு வந்து அவன் திருநதை நான் எடுத்துக்கிட்டு அவனை இந்தா கண்ணை திறந்து படிச்சு பாரு. உங்ககிட்ட இருந்த பணத்தை திருடிட்டு போனவன் சாதாரண ஆள் கிடையாது, இன்டர்நேஷனல் கிரிமினல். இவ்வளவு பெரிய கிரிமினலை நீ தனியா பிடிக்க போறியா? அதான் அந்த கோபி அவராலேயே முடியல. யார் சார் அந்த கோபி? உன் மாமனார். மை ஃபாதர் இல்ல. He is not Gopi. He is Seshu. Seshadri. B.A.B.T. But he is not no more. கொன்றுவேன். ஏன் அவஸ்தை புரியாம காலையிலேயே எப்படி ஜோக் அடிக்கிறீங்களே சார்? என்னால சிரிக்க கூட முடியல சார். மைண்ட் யூ, ஒரு வாரத்துக்குள்ள நீ திருட்டு போன பணத்தை கொடுக்கலனா உன் சொத்தை ஜப்தி பண்ண கம்பெனி நடவடிக்கை எடுக்கும். யூ கேன் கோ. எழுந்திரியா. மத்திய மந்திரி ஐஜிக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு விசாரணையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. நம்மளோட ஃபெரேராவும் சுகுமாரனும் வீரப்பனும் ஒரே பிளட் குரூப்னு தான் எனக்கு தோணுது. ச்சே, ஒரு விதத்துல பார்த்தா நம்ம எல்லாருமே முட்டாளுங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே சார்? ஞாபகம் இல்ல, இது வடபழனி முருகன் கோயிலோட பிரசாதம். மே ஐ கம் இன் சார்? எஸ். தேங்க் யூ வெரி மச் சார். என்ன சுவாமி? ஃபெரேராவை பத்தின எல்லா விவரமும் கிடைச்சிருச்சு. இப்படி ஒரு வார்த்தையை உங்க வாயிலிருந்து கேட்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் சார். இதுக்காக நீ தினமும் வந்து விசாரிக்க வேண்டாம். ஆள் கிடைச்சதுன்னா நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். வீட்ல இருந்தா மன நிம்மதியே இருக்க மாட்டேங்குது. மேனேஜிங் டைரக்டர் என்ன டிஸ்மிஸ் பண்ண போறாராம். ஐயோ பாவம். சாமி, வரதராஜ பெருமாள் கோயில் போய் 7 நாள் விரதம் இருந்தீங்கன்னா மனசுக்கு நிம்மதியும் கிடைக்கும், நினைச்ச காரியமும் நடக்கும். நீ இப்போதைக்கு கிளம்பு. கேஸ் விஷயத்தை முடிக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன உதவி கொடுக்க போறேன் சார். கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஒரு சின்ன லஞ்சம் 2 பேரும் அடிச்சுக்காம பிரிச்சுக்கணும். Bloody fool, nonsense. சாரி சார். Get out, idiot. சாரி சார். இங்க சொன்ன சார். எஸ் சார். ஓகே சார். யார் சார்? ஐஜியா. மகாராஷ்டிராவில இருந்து ஏதோ சீனியர் போலீஸ் ஆபீசர் இந்த விசாரணையை நடத்துறதுக்காக இங்க வர்றாராம். ஐயோ முருகப்பெருமானே. May I come in? Yes. I am Vishwanath, Superintendent of Police, Bombay. I am SP Sekhar. Please. இங்க வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம். ஓ, தமிழ்நாடு தான்ல? எஸ். சாரி ஃபார் இன்டரப்ஷன். ப்ளீஸ் கேரி ஆன். பெராரியோட வேற டீடைல்ஸ பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? அது எக்ஸாக்டான விவரம் எதுவும் கிடைக்கல. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. கேரி ஆன். அப்புறம் அவனுக்கு சகோதரின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு நாங்க கஸ்டடியில் எடுத்திருக்கோம் சார். வெரி குட். இந்த கேஸ் விசாரணைக்கு மகாராஷ்டிரா போலீஸ் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவியா இருக்கும். ஓகே, தேங்க்ஸ். பை த பை, இந்த ஃபெரேராவை பார்த்தா அடையாளம் சொல்ற யாராவது இருக்காங்களா? அப்படி யாராவது? எஸ். ஆலந்த் அண்ட் எலக்ட் கம்பெனி மேனேஜர் அனந்தகிருஷ்ணனுக்கும் அப்புறம் எனக்கும் அவனை சரியா அடையாளம் சொல்ல முடியும். ஓகே தென் I will make a move. One important thing. பெரேராவை கஸ்டடியில் எடுத்த உடனே நீங்க எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். Because he is a most wanted criminal in Bombay city. Oh. நல்லா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ற போலீஸ் ஆபீசர்ஸ் டீம் என் கூட இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அதனால இந்த ஊர் போலீஸ் ஃபெரேராவை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே மகாராஷ்டிரா போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிற மாதிரியும் வரும். தமிழ்நாடு போலீஸ் பேச்சில் மட்டும் இல்ல, செயல்லையும் காட்டுவாங்க சார். அவ்வளோ நம்பிக்கையா? அப்படி நினைச்சாலும் தப்பு இல்லை சார். Then I am accepting your challenge. You are welcome.
Cheers. ஸோ இன்னையிலிருந்து ஃபெரேரா நான் இல்லை, அவன்தான். அவன் போலீஸ் கஸ்டடியில மாட்டுறதுக்கு முன்னாடி நாம் அவனை ட்ராப் பண்ணணும். அவன் நம்ம கையில கிடைச்சா அதுல நமக்கு என்ன பிரயோஜனம்? அதை நீங்க சொல்லவே இல்லையே. முட்டாள் மாதிரி பேசாத. உனக்கு மூளை இருக்குல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அறிவு, இன்டெலிஜென்ஸ். மகாராஷ்டிரா போலீஸ் டார்கெட் பண்ணிருக்கிற 74 கேஸ்லயும் ஏ கிரேட் அக்யூஸ்ட் நான் மட்டும்தான். மகாராஷ்டிரா போலீஸோட ரிப்போர்ட் படி நான் இப்போ தமிழ்நாட்டுல இங்க இருக்கிற போலீஸோட கண்ணோட்டத்துல நான் ஃபெரேரா கிடையாது, வேற ஒரு ஆளு. என்ன ட்ரேஸ் பண்றதுக்கு மகாராஷ்டிரா போலீஸ் தமிழ்நாட்டு போலீஸோட உதவியை கேட்காம இருக்க மாட்டாங்க. ஸோ இங்க இருக்கிற ஃபெரேராவை நாம தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டோம்னா இங்க இருக்கிற போலீஸ் என்ன நினைப்பாங்க? நீ தான் செத்துட்டேன்னு. கரெக்ட். அதோட என் பேர்ல இருக்கிற கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வேற ஒரு புது கேரக்டர்ல, வேஷத்துல, பேர்ல மறுபடியும் நான் என் வேலையை கண்டினியூ பண்ணுவேன். ஒண்ணு இங்க இல்ல இந்தியாவுக்கு வெளியில. எப்படி சார்? நீங்க ரொம்ப ஜீனியஸ். ஆமா, அதனாலதான் நான் உங்களுக்கு தலைவனா இருக்கேன், நீங்க என்னோட அடியாட்களா இருக்கீங்க. ஓகே? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? சார், ஆப்ரேஷனுக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருந்த பணம் திருடு போனதுனால. நீங்க கேர்லெஸ்ஸா இருந்ததுனால தான் திருட்டு போயிருக்கோம். அப்படி சொல்லாதீங்க சார். என் தங்கச்சிக்காக தான் நான். எந்த விளக்கமும் எனக்கு வேணாம். அடுத்த ஒரு பெயின் வந்தா ஞாபக சக்தி இல்லாம போறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கு. இருக்கிற நினைவுகளும் போயிடும். ஒருவேளை கோமா ஸ்டேஜுக்கு போற அளவுக்கு கூட. சார் வேண்டாம் சார், நான் காசுக்காக எதனா ஒரு வழியை பார்க்குறேன். பண விஷயத்தை பத்தி நீங்க ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல பேசினா போதும். அட்மிட் பண்ண பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் என்னோட டியூட்டி. வேணும்னா எனக்கு ஃபீஸ் கொடுக்க வேணாம். இவ்வளவுதான் என்னால. நீங்க இதுக்கப்புறம் எப்போ வருவீங்க? அடுத்த 12ஆம் தேதி. அதுக்குள்ள நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிடுறேன். சொல்லுடி, நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அடியே, இந்த ஊமை மாதிரி நடிக்கிறதெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். உன்னோட நல்லா ஊமையா நடிச்சவங்களெல்லாம் எங்க ட்ரீட்மெண்ட்ல பேச வச்சிருக்கோம். சொல்லுடி, உங்களோட நோக்கம் என்ன? இவ இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டா சார். இவ்வளவு கொஞ்ச நேரம் என்கிட்ட விடுங்க, எல்லா உண்மையும் நான் சொல்ல வைக்கிறேன். மரியாதையா உண்மையை சொல்லிடு. உங்க ஆளுங்கெல்லாம் எங்க? சொல்லு. சொல்லு. சொல்றே. நிறுத்துங்க சார். எல்லாரும் சேர்ந்து இப்படி கொடுமைப்படுத்தினா இந்த பொண்ணு செத்து போகும். அப்புறம் கிடைக்கிற விவரம் கூட கிடைக்காது. ஷட் அப். நீ ஆர்டர் போடாத. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அண்டர் கிரவுண்ட் வேல்டோட மெம்பர் தான் இவ. இவளை மனித வெடிகுண்டா மாத்தி யாரையாவது கொல்றது கூட அனுப்பியிருக்கலாம். யாருக்கு தெரியாது? ஐயோ, இந்த பொண்ணு பேச மாட்டாங்கிறது உண்மைதான். வேணும்னா இவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் டாக்டரை வச்சு விசாரிக்கலாம். தயவு செஞ்சு இப்படி சித்திரவதை பண்றதை நிறுத்துங்க ப்ளீஸ். இன்னும் 24 மணி நேரத்துல அவனை பத்தி தகவலை நீ ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கணும். இல்லைன்னா மிதிச்சே உன்னோட லங்ஸ் எடுத்துருவேன். வாங்க. ஐயோ, எங்கடா அவன்? யாரு? அந்த ஃபெராராவும் பென்னியும். எனக்கு தெரியாது. டேய், அவனுங்க எங்க இருக்காங்கன்னு சொல்ற வரைக்கும் உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன்டா. புரியுதா?
என்ன செய்த அலிகான் இத? நீயா? மெதுவா. அப்போ உன்னை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? பழசெல்லாம் நிறுத்திட்டு புண்ணியம் தேடி போறான்னு என்கிட்ட சொல்லிட்டு சதலிகான்னா எதுவும் நீ சொல்ல தேவையில்ல. உன்னாலையும் ஃபெரேராவாலையும் என் வாழ்க்கையே போச்சு. இப்ப நான் மட்டும்தான் இங்க இருக்கேன். என் பொண்டாட்டி புள்ளைய அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டேன். இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் ராணி, இறக்கமே இல்லாம நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. மரியாதையா அவங்க பணத்தை கொடுத்துரு. இல்லனா உனக்கும் எனக்கும் நடுவுல அந்த பணத்தை திருப்பி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். நடந்ததெல்லாம் நான் சொல்றேன். அது நீங்க என் பின்னாடி வந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு பென்னியும் தெரியாது, ஃபெராரியும் தெரியாது. அப்படி சொன்னா எப்படி? ஃபெராரியாவை காப்பாத்துற வேலையா நம்ம பாக்குறோம். அவன் தங்கச்சி ஆபரேஷனுக்காக பென்னி பணம் கொண்டு வந்திருக்கான். பென்னி எங்க இருக்காரு? என் கூட வா. பென்னி, நீங்க இங்க இருங்க, நான் போய் ஜோசி கூட்டிட்டு வரேன். பென்னி, இவளை நம்ம நம்பலாம்ல? இல்ல, நம்மள இங்க இருக்க சொல்லிட்டு அவ உள்ள போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டா? அத ஹாஸ்பிடல்ல இருந்தே பண்ணிருக்க மாட்டாளா? அதுவும் சரிதான். இல்ல, நம்ம யார நம்புறது யார நம்ப கூடாதுன்றது எதுவுமே புரிய மாட்டேங்குது. யார பார்த்தாலும் டவுட் ஆகுது. ஜோசி, 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 ஜோசி. மெர்சிக்கு இதுக்கப்புறம் பென்னிக்கு வெயிட் பண்றது பிரோஜனம் இல்லைன்னு தோணுது. நான் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆக போறேன். நடந்த எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். இப்போதைக்கு போலீஸோட கஸ்டடியில இருந்து நான்சி வெளியே வரதுக்காக நேரில் சொன்னா நீ சம்மதிக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுனால தான் இப்படி லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். என்ன நடக்கட்டும். இப்போதைக்கு ஜெஸ்ஸி. ஜோசி எங்க? இதுக்கப்புறம் பெண்ணியை நம்ப போறதில்ல. போலீஸ் கிட்ட போய் நடந்த உண்மையை சொல்ல போறேன். என்ன ஒரு முட்டாள்தனமான காரியம் இது. போலீஸ் கையில மட்டும் அவன் கிடைச்சா இது புடி. எல்லாம் அப்புறம் சொல்றேன். நீ முதல்ல கொஞ்சம் தள்ளி உட்காரு. தம்பி, ஏதாவது விவரம் கிடைச்சா உடனே அறிவிச்சிருங்க. சரி. முருகா, யார்ட்டையும் சொல்லி பிரயோஜனமே இல்ல. அந்த 5000 கோடி மோசடி பண்ண ஹர்ஷத் மேத்தாவை இன்னும் ஜெயிலுக்குள்ள போட முடியல. அப்படி இருக்கும்போது 5 லட்சத்தை திருடின ஃபெரேராவை அந்த அயோக்கிய பையன் கையில கிடைச்சானா அவனை கொலை பண்ணிடுவேன். டேய் சாமுக்ராக்கி, நில்லுடா அங்க. ஜோசப், இப்ப நீ போலீஸ் கிட்ட சரண்டர் ஆக தேவையில்ல. நான் சரண்டர் ஆக போறேன். விடு, சொல்றத கேளு. விடுடல. அவனை விடாம பிடிச்சுக்க. போலீஸ் ஓடி வாங்க, சீக்கிரம் வாங்க. ஃபெரேராவை பிடிச்சிட்டேன். என் பணம் எங்கடா? டேய் வாங்க, ஓடியாங்க. போலீஸ் வாங்க, ஓடியாங்க. ஃபெரேராவை பிடிச்சாச்சு. 5 லட்சம் ரூபாய் திருட்டு ஃபெரேராவை பிடிச்சாச்சு. ஓடி வாங்க சீக்கிரம். நான் பிடிச்சிக்கிறேன். அப்பா, தண்டால பாவிங்களா, பாத்துட்டு நிக்காம ஓடி வாங்க. அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. கடவுளே, முடிங்க. ரஜினிகாந்த் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு கார்ல ஏறி போயிட்டாங்க. அப்படியா? ஐயோ முருகப்பெருமானே. ஐயோ, கிட்ட என்ன சொல்லுவேன்? ஜோசி, நீ நினைக்கிற மாதிரி சூழ்நிலை இப்படி 5 லட்சத்தை திருட்டு வந்த வெறும் திருடன் மட்டும் கிடையாது. மகாராஷ்டிரா போலீஸும் தமிழ்நாடு போலீஸும் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய அக்யூஸ்ட். பாம்பேலி மிகப்பெரிய ஒரு தாதா. பாம்பேவா? சின்ன வயசுல அம்மா கூட பெங்களூர் போனது தவிர தமிழ்நாட்டை தாண்டி நான் எங்கேயும் போனதில்ல. அது நமக்கு தானே தெரியும். அந்த ஃபெரேரா நீ இல்லைன்னு அந்த போலீஸுக்கும் தெரிய வேணாமா? அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நான் ஃபெரேரா இல்ல டெரரிஸ்ட்னே நீ ஒத்துக்குவ. இதே இப்போ ஃபெரேரான்ற பேர்ல வேற யாரோ போல திருட்டு பழிதான் இப்போ இவன் மேல விழுந்திருக்கு.
இதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் எதுவும் வேண்டாம். இப்போ நீ சொன்ன ஃபெரேரா தான் இங்க நிக்கிறது. ஒளிஞ்சு ஓட எனக்கு விருப்பம் இல்ல. ஒன்லி ஸ்ட்ரெயிட் டீலிங்ஸ். எனக்கு இப்போ தேவை என்னோட இந்த டூப்ளிகேட் தான். டெட் ஆர் அலைவ். இவன் எனக்கு கிடைக்கிறதுனால எனக்கு நிறைய பிரயோஜனம் இருக்கு. இங்க வாடா தம்பி, வா, பக்கத்துல வா, வாடாண்ணா. வா, I say come. Come on, come on, come here, I say. ஐஜியோட முகத்தை இனிமே நான் எப்படி பாப்பேன்? ஐஜி மூஞ்சி என்னாச்சு சார்? ஓ, ஸ்டேஷன் வாசல்ல வச்சு கூட ஃபெரேராவை பார்த்தோம். அவனை கஸ்டடியில் எடுக்க முடியலன்னு சொன்னான். ஃபெரேரா கரெக்டா வந்தப்பதான் கோவை எக்ஸ்பிரஸ் குறுக்க வந்துருச்சு சார். அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். என் கையில மட்டும் ஒரு சிகப்பு துணி இருந்திருந்தா நான் அதை காட்டி அந்த ட்ரெயினை நிறுத்தியிருப்பேனே. இல்லைனாலும் இந்த கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் எப்பவுமே லேட்டு தான். கொஞ்சமாவது பஞ்சுவாலிட்டி இருக்குன்னா அது சென்னை எக்ஸ்பிரஸ் மட்டும்தான். இப்போ மும்பைக்கு போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கம்முன்னு இருங்க சார். சார், ஒரு பக்கம் பார்த்தா கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ்லயும் சென்னை எக்ஸ்பிரஸ்லயும் சீசன் டிக்கெட் எடுத்தவங்க ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல ஏறக்கூடாதுன்னு மந்திரி சொன்னது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். யோ, உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன, நீ சொல்ற பதில் என்ன? சார், நீங்க என்ன சொன்னாலும் இதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். நீ தள்ளி நில்லையா? நான் சொல்லி முடிச்சிட்டு நான் போன்னு சொன்னேன். குமரேசன் சார், இந்த ஃபெரேரா தப்பிச்சு போனதை பத்தி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபெரேரா அவன் கேங்கோட வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனை ஆக்கிரமிக்க வந்திருக்கலாம்ல. என்ன? ஒண்ணுமில்ல. அப்புறம் வீரப்பம் பண்ண மாதிரி கூட இருக்கலாம்ல சார் இது. வெரி குட். உன்னோட கணிப்பு ஒருவேளை கரெக்டா இருக்கலாம். ஆனா அவன் ஏன் ஓடி போனான்? சந்தர்ப்பம் சரியில்லைன்னு ஓடி போயிருக்கலாம் சார். கரெக்ட். ஸ்டேஷன்ல இன்னும் கூட கொஞ்சம் செக்யூரிட்டி பலப்படுத்தலாம் சார். இந்த மாதிரி ஸ்டேஷனை பிடிக்கிற முயற்சி இன்னொரு தடவை கூட நடக்கலாம்ல. தட்ஸ் ரைட். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருந்து தப்பிச்சு ஓடி அந்த ஃபெரேரா எங்க போயிருப்பான்? உன்னோட மாமியார் வீட்டுக்கு. ஐயோ, நான்சென்ஸ். ச்சே, எப்ப பார்த்தாலும் பெராரி தப்பிச்சிட்டான்னு சொல்லிக்கிட்டு இதை கேட்டு எனக்கு அழுத்தே போச்சுடா. அட தெய்வமே, எனக்கு எவ்வளவு மந்தமான ஆட்களை எனக்கு அசிஸ்டண்டா கொடுத்துருக்க. எங்களை அப்படி அவமானப்படுத்தாதீங்க முதலாளி. எங்க அறிவை ப்ரூவ் பண்ண இன்னொரு வாய்ப்பு கொடுங்களேன். ஐயடா, இனி பெராரி இங்க கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாண்டா இருக்கு. அவனுடைய வீட்டு பொண்ணுகளை நாம தூக்கிட்டு வந்தோம்னா அவன் தானா நம்மளை தேடி வருவான். ஐயோ, இதுதான் உங்க பிரச்சனை முதலாளி. இந்த ஐடியாவை நான் சொல்லலான்னு இருந்தேன். நான் வாயை திறக்கிறதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் கரெக்டா இருந்துச்சு. இப்ப ஐடியாவோட கிரெடிட் உங்களுக்கு வந்துருச்சுல. இங்க வா. பொண்ணு படா. ஐயோ அம்மா. காமாட்சி, நீ பதில் சொல்லவே இல்லையே. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அங்க உள்ள பொண்ணுங்களை வேடிக்கை பார்த்ததுனால தானே அந்த பணத்தை புடுங்கிட்டு போயிட்டான். காமாட்சி, நீ அப்படி சொல்லாத. பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் எந்த பொண்ணையும் பார்த்ததே இல்லை. ஆமா, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? இந்த வீடும் ப்ராப்பர்ட்டியும் செக்யூரிட்டியா கொடுத்தா கொஞ்சம் பணம் கிடைக்கும். அந்த பணத்தை கம்பெனிக்கு கொடுத்துடலாம். இல்லனா கம்பெனி இந்த வீட்டை ஜப்தி பண்ணிடும். ஜப்தி பண்ணீங்க யாராவது வந்தா அவங்க கைய காலை வெட்டிடுவேன், ஜாக்கிரதை. ஆமா. காமாட்சி, கொஞ்சம் கரண்ட் காட்டுடி. ஏதாவது ஜாமீன் கொடுக்கலனா எம்டி என்ன பிடிச்சு ஜெயில தள்ளுவான். அப்படியா? ஆமா. எனக்கு ஒரு சந்தேகம். கேளடி கண்மணி. உங்களை எந்த ஜெயில போடுவாங்க? புலலா சென்ட்ரலா? ஏன்? இல்ல, சென்ட்ரல் ஜெயிலா இருந்தா எனக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். எனக்கு இந்த ஜூ மியூசியம்லாம் ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசை. ஜூக்கு வரும்போதெல்லாம் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு வந்துருவேன்ல. எலிக்கு உயிர் பிரச்சனை, பூனைக்கு பசி பிரச்சனை. என்னங்க, நீங்க சொன்னப்பதான் ஞாபகம் வந்தது. இந்த வீட்ல ரொம்ப எலி தொல்லை. இப்படி ஹார்ட் இல்லாம பேசாதடி. என் மனசுல ஒரு பாட்டு தோடுது. வயில புடிச்சு காலை உடைச்சு ஆட சொல்லுற உலகம்.
குயில புடிச்சு ஜெயில அடைச்சு கூவ சொல்ற உலகம். நான் குயில்னா நீ மயிலடி. இங்க பாருங்க, நீங்க என்ன அப்படியே தொந்தரவு பண்ணி முருகா. பிரயோஜனமே இல்ல. உங்க பணத்தை யாரோ திருடிட்டு தானே போனாங்க. அந்த ஆளை இது வரைக்கும் போலீஸ் பிடிக்கல இல்ல? இல்ல. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் யாருக்கிட்டயாவது பணத்தை திருடிட்டு வந்துருங்க. என்ன? எனக்கு திருடி பழக்கமே இல்லையே காமாட்சி. ஒண்ணு பண்ணுங்க, 2-3 வாட்டி திருடி பாருங்க, தன்னால எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருமே. ஐயோ, முள்ளு குத்திருச்சு. எறும்பு வர கடிக்குது. பிச்சைக்காரன் ஆக்கிட்டானே. உங்க அப்பா தாண்டா பிச்சைக்காரன். என்ன பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்கா? கேவலப்படுத்திட்டானே முருகா. யாரையும் காணுமே. ஒருத்த வரான். தெய்வமே உதவி பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? பிச்சைக்கார மாதிரி பண்ணலாம். அக்ரிமெண்ட்ல இருக்கிற 10 லட்சத்துல 7 லட்சம் இதுல இருக்கு. மீதி 3 லட்சம் ரூபாய் 20ஆம் தேதி தரேன். ஓகே? ஓகே. முருகா, ஆண்டவா, இவர்தான் என் டார்கெட். ஒரு பாக்கெட் சிகரெட் கொடுங்க. எங்கேயா வந்து விழுகிற நீங்க? மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. மவுண்ட் ரோடு வரைக்கும் போனோம். பேஷண்ட்டை இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும். டிரைவர் கிட்ட ஜீப் எடுக்க சொல்லு. சார், ஜீப்ல போறது சேஃப் இல்ல. ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. ஏற்பாடு பண்ணு. ஹலோ, உமாபதி ஐயாவா? நான் சங்கரன், பிசி. அது சரி. ஓகே. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவளை ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றணும். அந்த ஆம்புலன்ஸை வழிமறிச்சு அவளை ஸ்ட்ரைட்டா குடனுக்கு கூட்டு வந்துடுங்க. அப்ப கூட வர போலீஸ் என்ன பண்றது? அவங்களுக்கு ஒரு கிஸ் கொடுத்துரு. இடியட். ஹேய், இறங்குடா. இறங்கு. 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 போடா, சீக்கிரம் ஏறு. வா வா. சூப்பர், கலக்கிட்டீங்க. டாக்டர், என்ன காப்பாத்துங்க டாக்டர். நான் யாரை கடத்திட்டு வர சொன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இது அந்த ஃபெராரோட வேலை தான். அப்ப இந்த கொலைப்பழியும் நம்ம மேல விழுந்துருமா முதல்ல? ஐயோ போச்சு. இந்த கழுதையை தூக்கிட்டு போங்கடா. கழுதையா? உங்க அப்பா தான் கழுதை. நான் அறிவு கட்ட முண்டம், மாங்கா தலையா. நான் யாருன்னு நினைச்சேன்? உன்னோட ஆளுங்க தானே என்ன காரை விட்டு இடிச்சது. ஏய், அடிடா, தைரியம் இருந்தா அடி. நான் எம்ஜிஆர் ரஜினிகாந்த் படம் பார்க்க உயிர் ரசிகன்டா. தைரியம் இருந்தா அடி. எப்படி இருக்காங்க டாக்டர்? மயக்கம் தெளிஞ்சா மறுபடியும் வலி வரலாம். அப்படி வந்தா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ முருகப்பெருமானே. எனிவே, பேஷண்ட் எங்க மாத்தின விஷயம் ரொம்ப ரகசியமா இருக்கு. ஓகே 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 ஓகே. அவனோட தங்கச்சியை தூக்கிட்டு வந்தா அவன்
மறைஞ்சிருக்கிற இடத்துல இருந்து வெளியே வந்துருவான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நாம அதையும் பண்ணி பார்த்துக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஷட் அப். உன் அபிப்பிராயத்தை இங்க யாரு கேட்டது? தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. முட்டாளுங்க. ஓஹோ, இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, சரி சரி. யாரு சார்? டிடிஎஸ்கே விஜயா. நேத்து அந்த எம்ஜி ரோட்ல போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல போய் ஒரு ஆள் கொள்ளையடிச்சிருக்கான். இவனுங்களை எல்லாம். மே ஐ கம் இன்? எஸ். ஹலோ சார், ஐ எம் விஸ்வநாத், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், பாம்பே. ஐ எம் எஸ்பி சேகர். ஓ சாரி, உட்காருங்க. பாலச்சந்தர், நீங்க போய் இந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்க. எந்த ஃபைல்? ஃபைலுக்கு இல்ல ஒண்ணும் இல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து திருடன் தான் இவன். ஈஸ்வரா, அவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது. பின்னாடி போய் புடி. நான் ஃபைல் எடுத்துட்டு வரேன். பை த பை, நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். தப்பிக்க பார்த்தனா கொன்றுவேன் நானு. நான்சென்ஸ். என்ன இது? உண்மையை சொல்லு, யார் நீ? உன்னோட நோக்கம் என்ன? சார், நான் தான் எம்ஜி ரோட்ல வீட்ல திருடினது இவனதான் சார் இருக்கும். டேய், திருட்டுத்தனம் பண்ணி எங்களை ஏமாத்திரியா? பாம்பேல இருந்து ஒரிஜினல் எஸ்பி விஸ்வநாதன் இங்க வந்துட்டு தாண்டா போனாரு. ஒரிஜினல் விஸ்வநாத்தா? நான் தான் விஸ்வநாத். சந்தேகம் இருந்தா என்னோட சூட்கேஸ் செக் பண்ணி பாருங்க. என்னோட ஐடென்டி கார்டு, டிபார்ட்மெண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. காக்கி ட்ரெஸ் போட்டு கோமாளித்தனம் காட்டுறியா? காக்கி யூனிஃபார்ம் போட்ட புத்திசாலிங்கடா நாங்கெல்லாம். உன்னோட வேஷத்தெல்லாம் எங்க கிட்ட காட்டாத. ஐ எம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட். சாரி. சில மக்கள் சொன்ன அடையாளத்தை வச்சு எக்ஸ்பர்ட் வச்சு வரைஞ்ச ஃபெராரியோட ஃபேஸ் அது. மை காட், அப்ப எஸ்பி விஸ்வநாதனா வேஷம் போட்டு இங்க வந்தது பெரிய. ஐயோ முருகப்பெருமானே, இத நீங்க அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்பவே அவனை அரெஸ்ட் பண்ணிருப்பேன்ல. தைரியமா உள்ள வா, இங்க யாரும் வர மாட்டாங்க. 10-15 கொலை நடந்த பயங்கரமான இடம் இது. பயப்பட எதுவும் இல்ல, நீ வா. எனக்கு இந்த பேய் பிசாசெல்லாம் பார்த்து எந்த பயமும் கிடையாது. இங்க பாத்தீங்களா, நான் தாயத்து கட்டியிருக்கேன். சதலிகான், நானும் நர்ஸும் ரொம்ப பயந்துட்டோம். போன காரியம் என்னாச்சு? போலீஸ் நான்சியை பழைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. போலீஸ்காரங்க நான்சியை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களா? இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இப்போதைக்கு பயப்பட எதுவும் இல்லை. ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவளை மாத்தணும். அதுக்கப்புறம் தான் ஆபரேஷன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவளை காப்பாத்துறதை விட ஈஸி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவளை காப்பாத்துறது. ஹாஸ்பிட்டல்லயும் போலீஸ் காவல் இருக்குப்பா. ஒருவேளை நம்மளால நான்சியை காப்பாற்ற முடியலன்னா? நீ கவலைப்பட தேவையில்ல, எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு. அதுக்கப்புறம் மெர்சி உங்களோட ஹெல்ப் கூட எங்களுக்கு தேவைப்படலாம். நான் என்ன பண்ணணும்? சொல்றேன். உமாபதி சார் சொல்லி வந்தீங்களா? உமாபதி சாரா? ஆமா. சீக்கிரமா வாங்க. செதில்கா, குளோரோஃபில். ஜோசி, நான்சி அதுக்கு கூட்டிட்டு போ. போ போ சீக்கிரம் தள்ளு.
நல்லா தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ரிஸ்க் எடுக்க வேண்டாம். மயக்கூசியை இப்பவே இவளுக்கு போடுற. நம்ம 5 நிமிஷம் லேட்டா வந்துட்டோம். பெரேராவும் பென்னியோட ஆளுங்களும் அவளை கொண்டு போறாங்க. இவங்க போலியான ஃபெரேராவோட ஆளுங்க. உயிரே போனாலும் சரி, இவ அவங்க கிட்ட கிடைக்க கூடாது. எங்க கொண்டு போறீங்க? பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்ற ஹாஸ்பிட்டலுக்கு. ஓஹோ. வேர் இஸ் தி ஆத்தரைசேஷன்? இதையெல்லாம் கேட்க நீங்க யாரு? நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரோம். எங்க உங்களோட ஆர்கனைசேஷன்? ஐயோ ஜான், அவனை புடி. மூவ் பேக். பின்னாடி போ. முருகா, மருந்து இவ்வளவு கசக்குது. சீக்கிரம். ஃபெரேரா, ஃபெரேரா, உன்னை பிடிச்சிட்டேன். ஃபெரேராவை பிடிச்சிட்டேன். முருகா. சரி. டேய், திருட்டு பயலே, விட மாட்டேன். ஸ்டாப். அதோ ஃபெரேரா. அம்மா, முருகா. முதலாளி, ஃபெராராவும் பென்னியும். பிடிக்கடா அவனை. நீங்க அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. டேய், அவனை தொட்ட உன் கையை உடைச்சிருவேன்.
சார் ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம். தைரியமா நீங்க இந்த பொண்ணை மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. சிஐ பாலச்சந்திரன் சொல்றேன். இந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை தடுக்க வர யாரா இருந்தாலும் அவங்க முட்டையை உடைச்சிருவேன். மெதுவா மெதுவா தலைய பிடிச்சு தூக்கியா. அதெல்லாம் பரவாயில்ல. நீ வண்டியில ஏறு. கதவை மூடு. சீக்கிரம் ஏறுப்பா. நீ எதுக்குடா ஆஸ்பத்திரிக்கு போற? நீ போ. கொன்றுவேண்டா. Pereira. Don't move. Don't move. Stop there. குட். நவ் சி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவங்க ஸ்டெயின் பண்ணாம இருக்கணும். கொஞ்சம் கேர் பண்ணி பாத்துக்கோங்க. அண்ணே எங்க? அழுகாது. இதனால நான் சந்தோஷமா தான் போறேன். நான்சிக்கு நான் இருக்கேன். வருத்தப்பட வேண்டாம். பெரேராவை பிடிக்க உதவி பண்ணதை கணக்கில் எடுத்து ஒரு சின்ன தண்டனை கிடைக்க தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, குறும்பு பண்ணும்போது அப்பாவும் அம்மாவும் தண்டிப்பாங்கல்ல, அது மாதிரி சின்னதா ஒரு தண்டனை. முருகா, எனக்கு என் வேலை திரும்ப கிடைச்சிருச்சு. அதோட ப்ரமோஷன் வேற. அப்புறம் என்னோட மனசு சொல்லுது, நீ ரொம்ப நாளைக்கு ஜெயில் சாப்பாடு சாப்பிட வேண்டி இருக்காதுன்னு. திருப்பதி வெங்கடேசன் தனியா இருப்பாரு. வாங்க.